நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதெல்லாம் நாங்கள் கூடி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். ஒரு நாளும் நீர் எங்களை கைவிடுகிறதில்லை ஆண்டவரே. உம்முடைய வாயின் வார்த்தைகள் எங்கள் இருதயங்களுக்குள்ளே இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை போல ஊடுருகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உருவாக்குகிற உம்முடைய வசனத்துக்காக உமக்கு நன்றி. நாங்கள் இன்னும் உம்மிடத்தில் கிட்டி நெருங்கி சேர உம்முடைய வசனம் எங்களுக்கு உதவி செய்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள வசனங்களை எங்கள் மத்தியில் நீர் ஒவ்வொரு முறையும் பேசி கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. உம்மை நோக்கி பார்த்த நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேச போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இடைவிட போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராகியம் கொண்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லும்போது கற்புள்ள கன்னிகையாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். 2வது ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால். இந்த 2 காரியத்திலிருந்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். திருச்சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது கற்புள்ள கன்னிகையாக அப்படின்னு இருக்கு. சபைக்கு இருக்கக்கூடியதான மிக முக்கியமான குவாலிஃபிகேஷனில் ஒன்று என்னன்னா கற்பு. சபையை பொறுத்து சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை அப்படின்னு மணவாட்டி சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்போ சபைக்கு இருக்கிற மிக முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மக்கிட்ட அருவருப்பான தீட்டான அதாவது அன்க்ளீன் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி காரியங்கள் எதையுமே கர்த்தர் நம்ம இடத்துல என்ன செய்யலையா எதிர்பார்க்கவில்லை. சபைக்குள்ளே இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்டதான குவாலிட்டிஸில் ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கற்புள்ளதான சபை. கற்பு என்றால் என்ன? பொதுவாக கற்பு என்பது இன்னைக்கு உலக பிரகாரமாய் பார்க்கும் பொழுது அது சரீர பிரகாரமான ஒரு காரியமாக கருதப்படுது. ஆனால் கற்பு என்பது சரீர பிரகாரமானதும் அல்ல, அது நம்முடைய மன சம்பந்தப்பட்டது, உள்ளான காரியத்தை பொறுத்தது. இப்போ உதாரணமாக திருமணம் ஆகி ஒரு மனைவி ஒரு கணவனோடு கூட இருக்கும் பொழுது அவளைத்தான் நாம் கற்புக்கரசி என்று சொல்லுகிறோம். திருமணமானவங்களை தான் என்ன சொல்லுவோம்? கற்புக்கரசி. அப்போ திருமணம் ஆயிட்டா அவங்க கற்பில்லாதவங்கன்னு அர்த்தம் கிடையாது. வசனத்தின்படி அவங்க யாரு? கற்புக்கரசி. அப்போ கற்பு என்பது சரீர சம்பந்தப்பட்டதல்ல. கற்பு என்பது எதை சம்பந்தப்பட்டது? மனதை சம்பந்தப்பட்டது. அப்போ சபை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? நான் ஆவியிலே பேசுகிறேன். சபை என்பதை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்னா கற்புள்ளதான ஒரு சபை. கற்பில்லாதவர்கள் அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 14ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சியோன் மலையில் நின்று புதுப்பாட்டை பாடுறவங்களுக்கு இருக்கக்கூடியதான குவாலிஃபிகேஷனில் ஒன்றாக கர்த்தர் சொல்கிறது கற்புள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சபைக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குவாலிஃபிகேஷனில் ஒன்று கற்புள்ளதான சபை. கரையற்றதும் திரையற்றதும், எபேசியர் 5:27 சொல்கிறாரு, கரையற்றதும் திரையற்றதுமான சபை, அழுக்கில்லாதது சுருக்கம் இல்லாததான சபை அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ நம்ம சபையை குறித்து ஆண்டவர் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான சாட்சிகளில் ஒன்று என்னன்னு சொன்னால் நாம் கற்புள்ளவர்கள். கர்த்தர் நம்மளை குறித்து சொல்லணும், பார்த்து கற்புள்ளதான சபை. அப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு கணவன் தனக்கு வர வேண்டியதான மனைவி கற்புள்ளவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்வார்? எதிர்பார்ப்பார். அப்போ அவர்தான் முதல் திருமணம் செய்ய போகும்போது அவள் கன்னிகையாக இருக்க வேண்டும். அவளை திருமணம் செய்யும் போது அவருடைய கணவர் அவர் தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறார். அவ்வளோதான், ஒரு கல்யாணம் தான். அப்போது எல்லாரும் விரும்புறது என்ன? தன்னுடைய மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்கணும்? கற்புள்ளவளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதே மாதிரி மணவாட்டி சபையை குறித்து தேவனுக்கும் என்ன இருக்குதான்? ஒரு வைராக்கியம் இருக்குதான். பவுலுக்கும் அந்த வைராக்கியம் இருக்கு. என்ன வைராக்கியம்? நான் என்னுடைய சபையை கொண்டு போய், நான் உருவாக்கின சபையை கொண்டு போய் ஒப்படைக்கும் போது தேவனிடத்தில் நான் எப்படி ஒப்படைப்பேன்? ஒரு கற்புள்ள சபையாக கொண்டு போய் ஒப்படைப்பேன். கரை திரையற்ற சபையாக ஒப்படைப்பேன். தேவனுக்கு முன்பாக சுத்தமான சபையாக நான் ஒப்படைப்பேன். தேவனிடத்தில் போய் அதை நிற்கும் போது ஒரு அருவருப்பும் இல்லாத சபையாக கொண்டு போய் ஒப்படைப்பேன். தேவன் அதை பார்க்கும்போது அதனிடத்துல ஒரு பொய்யும் இருக்கக்கூடாது. கர்த்தர் விரும்புகிற எல்லாம் அந்த சபைகிட்ட இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
அப்போ கற்புள்ளதான சபையாக நாம் இருக்கணும்னா எப்படி கற்புள்ளதான சபை? இப்போ சபைக்கு கற்பு என்பது என்ன? நாம் சரீர அளவிலே குறித்து பேசவில்லை, ஆவிய அளவிலே நான் பேசுகிறேன். சபை கற்புள்ளதாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அதுக்கு கீழேயே பவுல் சில உதாரணங்களை சொல்லுகிறார். அவரே அந்த உதாரணத்தையும் சொல்றாரு. அந்த உதாரணத்தை நீங்கள் வாசிங்கன்னா தெளிவாக தெரியும். 3வது வசனத்தை வாசிங்கள். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படி ஒரு பெண் கெடுக்கப்படுவாளோ, அவள் கற்பழிக்கப்பட்டாள் என்று சொல்லுகிறோமோ, அதே மாதிரி சபை கெடுக்கப்படும், கற்பழிக்கப்படும். எப்பொழுது? அது உண்மையை விட்டு விலகும் போது, தேவனை பற்றினதான உபதேசத்தை விட்டு விலகும் போது. அதற்கென்று கர்த்தர் ஒரு உபதேசத்தை வைத்து, இந்த சபை, இந்த மனைவி, என் மனவாட்டி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கும் போது, அந்த உண்மைத்தன்மையை விட்டு சபை விலகும் போது சபை கற்பை இழக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இதுக்கு உதாரணமா யாரை சொல்றாரு? ஏவாளை கொண்டு வந்து சொல்கிறார். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது. அப்போ இங்கே சொல்லப்படுவது, ஏவாள் சரீர அளவிலே கற்பழிக்கப்பட்டாங்களா, கற்பில்லாதவங்களா போனாங்கன்னா இல்லை. ஏவாளுடைய பிரச்சனை வேற. அதைத்தான் இந்த இடத்துல பவுல் உதாரணமாக கொண்டு வர்றார். ஏவாளுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. உங்க எல்லாருக்கும் தெரியும். நமக்கு இது 3ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இருக்கு, 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இப்போ ஏவாளுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த பிரமாணம் ஆதாமின் இடத்துல கொடுக்கப்பட்டது, ஏவாளுக்கு இடத்துல கொடுக்கப்படவில்லை. அந்த பிரமாணம் கொடுக்கப்படும் போது ஏவாள் இல்லவே இல்லை. இப்போ ஆதாம் வழியாக ஏவாளுக்கு அந்த பிரமாணம் வருகிறது. என்ன பிரமாணம்? இப்போ நமக்கெல்லாம் ஒரு கிருபையின் பிரமாணம்னு சொல்கிறோம். இப்போ இஸ்ரவேலர்களுக்கு நியாயப்பிரமாணம்னு சொல்கிறோம், 10 கட்டளைகள். நமக்கு 2 கட்டளை. அதாவது 10 கட்டளையும் கர்த்தர் எங்கே கொண்டு வந்துட்டார்? நியாயப்பிரமாணம் மொத்தத்தையும் 2 கட்டளையில் கொண்டு வந்துட்டார். நமக்கு 2, அவங்களுக்கு 10. ஆனால் ஆதாமுக்கு ஒரே கட்டளை தான். என்ன கட்டளை? நீ இந்த பழத்தை என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. ஓசியா புஸ்தகத்தில் சொல்லும் போது, ஆதாமை குறித்து சொல்லும் போது, ஆதாம் என் உடன்படிக்கையை மீறினான்ங்கிறார் ஆண்டவர். ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஆதாம் என் உடன்படிக்கையை மீறினது போல. அப்ப கர்த்தர் அவனோடு கூட என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என்ன உடன்படிக்கை பண்ணார்? ஓசியா 6:7, அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அப்படின்னு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்குது. ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? என் சொல்லை கேட்டு நீ இங்கிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போனால் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இதான் 2 பேருக்கு நடுவில் உடன்படிக்கை. அதே மாதிரி ஈசாக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குது. என்ன உடன்படிக்கை? நீ இந்த தேசத்தை விட்டு எகிப்துக்கு போகாமலும் இங்கேயே தங்கியிரு, நான் இங்கேயே உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். இந்த மாதிரி ஆண்டவர் உடன்படிக்கை பண்றார் பைபிள்ல. இப்ப ஆதாமோட உடன்படிக்கை இருக்குது. என்ன உடன்படிக்கை? நீ இந்த பழத்தை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. இதை நம்ம ஒரு சம்பவமா மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, பிரச்சனை அல்ல, நமக்கு சொல்லப்பட்ட விதம். நாம இதை ஒரு சம்பவமாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் விஷயம் என்னன்னா, தேவன் உண்டாக்கின முதலாவது சபை, ஃபர்ஸ்ட் சர்ச் யாருன்னா ஏவாள் தான் ஃபர்ஸ்ட் சர்ச். ஆதாம் அதற்கு தலையாக இருக்கிறார். கிறிஸ்து தான் சபைக்கு தலையாக இருக்கிறார். நாம் சபை சரீரமாக இருக்கிறோம். இப்ப நமக்கு அடையாளம் தான் ஏவாள், கிறிஸ்துவுக்கு அடையாளம் தான் ஆதாம். அதனால தான் வசனம் சொல்லுது, 2ஆம் ஆதாம் ஆகிய 2ஆம் மனுஷன் இவர் வந்தார், அவர் முதலாம் ஆதாம். இப்ப இந்த ஆதாம் வழியாக ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது சபைக்கு. யாருக்கு? ஏவாளுக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன பிரமாணம் கொடுக்கப்படுகிறது? நீங்கள், உங்களுக்கு இந்த பூமியில் எல்லா விதமான ஆசீர்வாதம் உண்டு, நீங்க எல்லாவற்றையும் புசிக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த பழத்தை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது? விளக்கின கனியை புசிக்க கூடாது. இது பிரமாணம். இந்த பிரமாணத்தை மீற, கர்த்தர் கொடுத்த இந்த கட்டளையை மீற பக்க வழியா இன்னொரு பிரமாணம் உள்ளே நுழையுது. அதைத்தான் கொரிந்தியர்கள் எழுதும் போது யார் எழுதுறாரு? பவுல் எழுதுறாரு. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல இப்ப இன்னொரு உபதேசம் வருது சபைக்குள்ள, ஏதேனுக்குள்ள, தோட்டத்துக்குள்ள வருது ஒரு உபதேசம். என்ன உபதேசம் வருது? அப்படியே நேர்மாறான உபதேசம். தேவன் என்ன சொன்னாரு? சாப்பிட வேண்டான்னாரு. இவங்க என்ன சொல்றாங்க? சாப்பிடலாங்கிறாங்க. தேவன் சொல்றாரு சாப்பிட்டா சாவேங்கிறாரு. அவன் என்ன சொல்றான்? சாப்பிட்டா சாக மாட்டேன்னு சொல்றான். அப்போ தேவன் என்ன பிரமாணம் நமக்கு ஒன்று கொடுக்கிறாரோ, ஒரு சபைக்கு நமக்கு என்ன கொடுக்கிறாரோ, அதற்கு அப்படியே நேர்மாறான ஒரு பிரமாணம் சபைக்குள்ளே வரும். இந்த பிரமாணத்தை நீங்கள் கை கொள்ளுவீர்களானால், வசனம் சொல்லுது, நீங்கள் கற்பை இழக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுது. இதைத்தான் அங்க அவர் சொல்றார்.
நீங்கள் கற்பை இழக்கிறீர்கள். கற்புள்ள கன்னிகைனா என்ன? எனக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் இருக்கே, அது என் கணவனால, என் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்டதான உபதேசம். அந்த உபதேசம், அந்த பிரமாணம் எனக்குள்ள கடைசி வரைக்கும் இருக்கும்போது நான் அவருக்கு கற்புள்ளவனாக இருக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் முழுவதுமாய் கீழ்ப்படியும் போது நான் கற்புள்ளவனாக காணப்படுகிறேன். எப்பொழுது எனக்கு தேவன் என்னுடைய சபைக்கு என்னுடைய ஊழியக்காரன் வழியாக ஒரு பிரமாணத்தை கொடுக்கும் போது, ஒரு காரியத்தை சொல்லும் போது, இதற்கு நேர்மாறான பிரமாணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேனோ அல்லது வேறொரு காரியத்தை நான் அக்செப்ட் பண்ணி கொள்கிறேனோ, அப்பொழுது நான் கற்பை இழக்கிறேன். சபை என்ன செய்யுது? கற்பிழக்கிறது. இங்கே சரீர பிரச்சனையே வரல, ஆவியின் பிரச்சனை வருது. இன்னைக்கு நமக்கு இது ஒரு பிரச்சனையாவே தெரியல பாருங்களேன். இன்னைக்கு கடைசி காலத்துல இப்ப இந்த பிரச்சனை சபைக்குள்ள பக்க வழியா நுழைஞ்சிருக்கு. கொரிந்தியருக்கு எழுதும்போது அதான் பவுல் சொல்றாரு, நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்லிட்டு போனேன், வேறொருத்த வந்து வேறொரு உபதேசம் சொல்லும் போது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களேன்னு சொல்றாரு. இன்னைக்கு அதான் நுழையுது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதான பிரமாணம் என்பது கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்டது, அப்போஸ்தலர் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா இந்த பிரமாணத்திற்கு பக்க வழியான பிரமாணம் ஒன்று வந்திருக்குது. இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா, இந்த பிரமாணத்தை விட உங்களுக்கு ஈஸியா ஃபாலோ பண்ற மாதிரி வேறொரு உபதேசத்தை இதே சபைகளில் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த சபையில், நம்ம சபையில் இல்லை, கடைசி கால சபைகளில் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ பாருங்க, ஆதாம் காலத்தில் ஒரு பிரமாணம் இருந்துச்சு. என்னன்னு கேட்டால் மனசாட்சி. உன் மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி நீ செய், அவ்வளோதான். அவங்களுக்கு அந்த காலத்தில் வேறு எதுவுமே கிடையாது. சபை கிடையாது, பாஸ்டர் கிடையாது, பைபிள் கிடையாது, எதுவுமே கிடையாது. உன் மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி செய். மனசாட்சியில் நீ சூடு உண்டவனா மாறக்கூடாது. அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவர் வந்து ஒரு கேள்வி கேட்பாரு, ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய்? விளக்க வேண்டாம் என்ற கனி புசித்தாயோ? அவன் மனசாட்சி படி ஆமா சாப்பிட்டேன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை ஓவர். அங்கே உடனே அதுக்கு ஒரு ஆண்டவர் ஏதோ ரெமெடி உண்டு பண்ணியிருப்பாரு. அவன் ஒத்துக்கல. ஒத்துக்காம என்ன செஞ்சாரு? ஏவாள் மேலே பழிய போட்டார். ஏவாளையும் கேட்கறது, அவங்களும் பழிய தூக்கி போட்டாங்க. இந்த மனசாட்சி பிரமாணம் எப்போ வரைக்கும்? நோவா காலம் வரைக்கும். இப்போ நோவா காலத்தில் மனசாட்சி பிரமாணம் நோவா காலத்தோட ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ நோவா கிட்ட கர்த்தர் சொல்றார் 9ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில், இனிமேட்டு மனசாட்சி பிரமாணம் கிடையாது, நான் இனி பழி வாங்க போறேன்னு சொல்றார். நான் மனுஷனுடைய ரத்தத்துக்கு என்ன செய்ய போறேன்? பழி வாங்க போறேன். அவனுடைய சகோதரனுடைய ரத்தத்துக்கு சகோதரன் கையில் என்ன செய்ய போறேன்? பழி வாங்க போறேன். அப்ப இப்போ என்ன பிரமாணம் வருது? உள்ள நியாய பிரமாணம் வருது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் வருது. இப்போ மனசாட்சி பிரமாணம் போயிருச்சு. இப்போ அடுத்த ஆண்டவர் என்ன கொண்டாட்டார்? லா கொண்டாந்துட்டார், சட்டம். இப்போ சட்டம் வந்த பிறகு சட்டப்பூர்வமாக செய்யறது கஷ்டம், மனசாட்சி படி செய்யறது ஈஸி. இப்ப ஏன் தெரியுமா? உலகமே சட்டப்பூர்வமாக மாறிடுச்சு. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சட்டம் படி போட்டாரு. நீ மனசாட்சி படி நான் உனக்கு கொடுத்த காலத்தில் நீ என்ன செய்யல? கீழ்ப்படி இல்லை. ஆனா இப்ப நான் உனக்கு என்னத்தை கொண்டாந்துட்டேன்? லா கொண்டாந்துட்டேன். இப்ப லா படி தான் நீ செய்யணும். எப்போ? நியாயப்பிரமாண காலத்தில் நீ ஆட்டுக்குட்டி பலி கொடுக்கணும். அந்த காலத்தில் அதான் பலியெல்லாம் தேவையே இல்லை. அந்த காலத்தில் ஒன்றும் இல்லை, ஒத்துக்கிட்டா போதும். இப்போ அப்படி இல்லைப்பா, உனக்கு பிரமாணம் வந்துருச்சு. ஆனால் பிரமாணங்காலத்தில் எல்லாரும் எப்படி இருந்தான் தெரியுமா? மனசாட்சி படி உண்மையாக இருந்தான். மனசாட்சி படி கரெக்டாக இருந்தால் போதுமா? இல்லை. ஏன்? இப்போ பாடம் வேற பாடம் வந்துருச்சு. இப்படி பழைய பாடத்துக்கு படித்தாலும் வேஸ்ட். இப்போ எல்லாம் நியாயப்பிரமாணம் ஃபாலோ பண்ணும்போது அப்போ யாருமே என்ன ஃபாலோ பண்ணலை? நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணாததுனால கடைசியாக இயேசுவோட நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வருது. வந்த பிறகு இப்போ இயேசு கிறிஸ்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கேட்டு இப்போ என்ன கொடுத்துருக்கிறாரு? புது பிரமாணம். இதுக்கு பேரு சுயாதீன பிரமாணம், இல்லை கிருபையின் பிரமாணம் பேர். இதை கொடுத்துருக்கிறார். ஆனால் இப்போ எல்லாருக்கும் எது ஈஸியாக இருக்குது? நியாயப்பிரமாணம் ஈஸியாக இருக்குது. ஏன்? நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செஞ்சிடலாம்? சரீர அளவில் பலி கொடுத்து நம்ம ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். இப்போ உலகமே இப்போ எதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்குது? நியாயப்பிரமாணம். தங்கள் பாவத்தை சரீரத்தில் தொலைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று பலி கொடுக்கணும், ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும், ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு பலி. இப்போ அந்த ஆசை யாருக்கும் இருக்கு? நமக்கு இருக்கு. ஏன்னு சொன்னா நமக்கு பிரமாணம் மாறிட்டு இப்போ நம்ம எப்படி ஆயிட்டோம்? ஸ்ட்ராங். இப்போ இருக்கிற வந்து உபதேசம் ஸ்ட்ராங்கான உபதேசம். என்ன உபதேசம்? அப்போ கொலை பண்ணாதான் பாவம், இப்போ கோவப்பட்டாலே பாவம். அப்போ விபச்சாரம் பண்ணாதான் பாவம், இப்போ சிந்தனை பண்ணாலே பாவம். இப்போ இது கஷ்டமா அது கஷ்டமா? இது கஷ்டம், அது ஈஸி. இப்போ அதோட கம்பேர் பண்ணா இப்போ நம்ம எதை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோம்? நியாயப்பிரமாணத்தை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஏன்னா அது ரொம்ப ஈஸி. அப்படியே செஞ்சுட்டா கூட ஏதாவது ஒரு கிராமத்து பக்கம் போய் ஒரு ஆடை வாங்கி பலி கொடுத்தோம்னா பாவம் தொலைஞ்சிரும். இப்போ அப்படி இல்லை. இப்போ முழங்கால் போட்டு பாவ மன்னிப்பு கேட்டு பரலோகத்திலிருந்து உத்தரவு வரணும், உன் பாவத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? மன்னிச்சிருக்கிறேன்னு. இது கஷ்டம் பாருங்க. அது ரொம்ப ஈஸி. ஒரு ஆசாரியன்கிட்ட ஆடை வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு அவன் ஒரு வெட்டு வெட்டிட்டானா முடிஞ்சு போச்சு.
கதை முடிஞ்சிருச்சு. நீங்க உள்ளுக்குள்ள மாறணும்னு அவசியமே இல்லை. இப்ப நாம கிருபையின் பிரமாணத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங் லா, இருக்கிறதுலையே ரொம்ப ஸ்ட்ராங்கான உபதேசம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த கிருபையின் பிரமாணம். இப்ப நமக்கு பக்க வழியா ஒருத்தர் நுழையிறான் தோட்டத்துக்குள்ள. யார் நுழையிறா? சர்பத்தை போல சில கள்ள தீர்க்கதரிசிகளும் சில கள்ள போதகர்களும் நுழைஞ்சிருக்கிறாங்க. இவங்க இப்ப உங்களுக்கு எதை போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இந்த கிருபையின் பிரமாண தோட்டத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு எதை போதிக்கிறாங்க? நியாய பிரமாணத்தை போதிக்கிறாங்க. அதை பத்தி சொல்லி கொடுக்குறாங்க. உனக்கு உலகத்துல உன்னை அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார், அப்படி பண்ணுவார் உன்னை. இப்ப இதை கேட்கறதுக்கும் நமக்கு எப்படி இருக்குது? ஈஸியா இருக்கு. உனக்கு உலகத்துல நிச்சயமாக ஒரு வீடு உண்டு அப்படின்னு ஒரு வசனம் கூட புதிய ஏற்பாட்டில் இல்லை. நான் சொல்றது புரியுதா? இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டம். இப்பூமி சொந்தம் இல்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, நீ தரித்திரனாக சிலுவை எடுத்துக்கொண்டு நடந்து கொண்டு என்னை பின்பற்றி வா, உன்னை நீ சாக கொடுத்தால் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வாய்ங்கிறதா புதிய ஏற்பாட்டு பிரமாணம். இப்ப இந்த சட்டத்தை, இந்த உபதேசத்தை நாங்க உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு இது கேட்கறதுக்கு என்னவா இருக்கு? கஷ்டமா இருக்கு. ஏன்னா உங்க சிந்தனையே எந்த பிரமாணத்தில் இருக்குது? நியாய பிரமாணத்தில் இருக்கு. ஏங்க சர்ச்சுக்கு எதுக்கு வர்றது? சபைக்கு போனா நான் பணக்காரன் ஆகணும், சபைக்கு போகனா நான் கோடீஸ்வரன் ஆகணும், அதுக்காக சபை உருவாக்கப்பட்டுச்சுன்னு யார் சொன்னா? தேவன் புதிய ஏற்பாட்டில் உங்களை கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்காகவும் உங்களை இந்த பூமியில பயங்கரமா ஃபிளரிஷ் ஆக்கிறதுக்காக தான் புதிய ஏற்பாட்டில் சபையை உண்டாக்குனார்னு யார் சொன்னா? அப்படி ஒரு விஷயம் பைபிள்ல இல்லவே இல்லை. பைபிள்ல தெளிவா இருக்கு, இங்கிருந்து உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போறதுக்கு தான் சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பணக்காரன் ஆகிறது, நான் திருப்பியும் சொல்றேன், சபைக்கு வராமையே ஆக முடியும் உங்களால. சபைக்கு வராதவங்க எத்தனையோ பேர் எப்படி இருக்கிறான்? பணக்காரன் ஆக்கி இருக்கிறாங்க. நீங்க இந்த சபைக்கு வராமையே நீங்க பெரிய படிப்பாளி ஆகலாம். சபைக்கு வராமலேயே நீங்கள் புகழ் அடையலாம். ஆனால் சபைக்கு வராமல், அதாவது இந்த உபதேசத்துக்குள் வராமல் நீங்கள் பரலோகத்திற்கு வர முடியாது. அதை சொல்லிக் கொடுக்கிற ஒரு இடம் தான் திருச்சபை. அப்ப இந்த திருச்சபைக்குள்ள நாங்க உங்களுக்கு எதுக்காக அதை உருவாக்கி இருக்கிறோம்? இதுல என்ன கொடுமைன்னா, இந்த உபதேசத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு பதிலாக உங்கள் காதுக்கினிய, உங்கள் மாம்சத்துக்கினிய பிரசங்கத்தை அல்லது அப்படிப்பட்ட உபதேசத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் பெருகி விட்டார்கள். இப்ப வசனம் சொல்லுது, ஏவாளுக்கு ஒன்று சொல்லப்பட்டது, எது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டதோ அதை சாப்பிடுகிற ஒரு ஆள் உள்ளே நுழைஞ்சான். அவன் நுழைஞ்சு என்ன செஞ்சான்? இதை சாப்பிடுன்னு சொன்னான். இப்ப கிருபையின் பிரமாண காலத்துல இப்ப உள்ள நுழைஞ்சு இந்த உலகத்துக்குரியதை பத்தி உங்களுக்கு போதிச்சு, அழிவுக்குரியதை பத்தி போதிச்சு, மேன்மை இல்லாதவைகளை குறித்து போதிச்சு, உங்களை இந்த உலகத்திலேயே தக்க வச்சுக்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணா, அதை ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், ஏவாள் ஏற்றுக்கொண்ட உடனே அவள் வஞ்சிக்கப்பட்டால்னு வசனம் சொல்லுது. அந்த உபதேசங்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் வஞ்சிக்கப்படுகிறீர்கள். வஞ்சிப்பினுடைய அடுத்த காரியம் என்ன? கற்பிழக்கிறீர்கள். ஏவாள் கற்பிழந்தாங்களா? ஏவாள் கற்பிழந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் அப்படி ஒரு போதனை கொடுக்குறாங்க. இப்போ ஏன் அப்படி கொடுக்குறாங்க? அந்த அந்த போதனைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, வாசிங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். இப்போ இந்த பொல்லாங்கானால் உண்டாயிருந்துன்னு இருக்குல்ல, உடனே எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க? ஏவாள் அந்த இடத்துல தப்பு செஞ்சிட்டாங்க. ஏவாளுக்கும் பிசாசுக்குமான ஒரு உறவு வந்து விட்டது. அதனுடைய விளைவாக ஏவாளுக்கு பிறந்த மகன் தான் யாரு? ஏவாளுக்கும் பிசாசுக்கும் பிறந்த மகன் தான் காயின். இல்லை, வசனத்தின்படி காயினுக்கு மாம்ச பிரகாரமான தகப்பன் யாருன்னா ஆதாம் தான். ஏன்னா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, ஆதாம் தன் மனைவியை அறிந்தார், அவள் ஒரு மனுஷனை பெற்றாள், ஒரு மனுஷனை பெற்று அவனுக்கு காயின் என்று பெயரிட்டாள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதனுடைய அப்படியே தொடர்ச்சியாக நிறைய கதைகள் போயிருச்சு. கதைகள் போய் தூதர்கள் மனுஷரோட சேர்றாங்க அப்படின்ற மாதிரி உபதேசத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. தூதர்களுக்கு அப்படிப்பட்ட சரீரமும் கிடையாது, அவர்கள் மனுஷனோட இணையவும் முடியாது. இங்கே என்ன சொல்லியிருக்கு? பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்தங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏவாள் எப்பொழுது சர்பத்தின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்களோ, கணவனுடைய வார்த்தையை விட்டுட்டு எப்ப இன்னொருத்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்களோ அப்பவே அவர்கள் கற்பு போய்விட்டது. அவர்களுக்குள் உருவானவன் பிசாசின் சிந்தனையோடு உருவாயிட்டான்.
அவங்களுக்குள்ள வந்தது இப்போ பிசாசினுடைய சிந்தனை, அவங்களுக்குள்ள வந்தது பிசாசுக்கு கீழ்ப்படிதல். பிசாசுக்கு கீழ்ப்பட்டபடியினாலே பிறக்கிற குழந்தை சந்ததி எப்படி பிறக்குது? பிசாசாக இருக்கிறது. இப்போ கற்பு போனது ஒரு பக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏவாள் கற்பழிக்கப்பட்டாங்களா பிசாசால? இல்ல, அவங்க தன் கணவனுக்கு சரீர அளவில் உண்மையாய்த்தான் இருந்தார்கள். ஆனால் உள்ளுக்குள் இருக்கிற உபதேசம் பிசாசினுடைய உபதேசம். அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். சபை கற்பில்லாத சபை என்பது எப்பொழுது வருகிறது? நாங்கள் எங்கள் சரீர அளவில் எங்கள் கணவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம், எங்கள் சரீர அளவில் நாங்கள் எங்கள் மனைவிகளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம், ஒரே மனைவி உடையவனாக ஒரே புருஷனை உடையவராக தானே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் எங்களை கற்பில்லாதவர் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஒரே புருஷனோடு கூட இருந்தாலும் இன்னொரு உபதேசம் உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் கற்பில்லாதவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஸ்பிரிச்சுவலி உங்களுடைய கற்பு போயிடுச்சு. உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ உபதேசம் கொடுக்குறோம்? சபையில் உட்கார்ந்து எங்கள் சபையோடைய நோக்கம் என்ன? இந்த சபையில் என்னைக்காவது உலக தேவைக்காகவோ எங்களுடைய தேவைக்காகவோ எங்கள் குடும்பத்தை தேவைக்காகவோ பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்கிறதா? எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு பிரசங்கம் இங்கே இல்லவே இல்லை. எங்கள் எதிர்காலத்தை செட்டில் ஆக்கிறதுக்கான பிரசங்கத்தை ஒன்று பண்ணியிருக்கிறோமா? அப்படி ஒன்று இங்கே கிடையவே கிடையாது. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு கொண்டு போய் உங்களை ஒப்படைக்க வேண்டும். அதற்கான போதனைகள் மட்டுமே சபையில் கொடுக்கப்படுகிறது. இப்ப இந்த ஏதேனுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட உபதேசங்கள் வருகிற காலம் வந்துருச்சுன்னு சொல்றேன். இப்போ உங்களுக்கும் அந்த உபதேசம் கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. இப்ப பாருங்க, நான் சொல்றது ஒரு உதாரணம். எல்லா பழத்தையும் ஆதாம் சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டு முடிச்சிருப்பார். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சாரு, மேக்ஸிமம் எல்லாத்தையும் சாப்பிட்டுருப்பாரு. இப்போ அவர் சாப்பிடாத பழம் என்னது? நன்மை தீமை அறியத்தக்க கனியும் ஜீவ விருட்சம். இது ரெண்டு மட்டும் தான் அவர் சாப்பிடல, மிச்சம் எல்லாமே சாப்பிட்றதுக்கு இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் பேர் வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவருக்கு எல்லாத்தையும் சாப்பிட்ட பிறகு இப்போ டைம் இருக்கு, இன்னும் சாப்பிடாத பழம் என்னது? ஆண்டவர் வேண்டான்னு சொன்ன கனி. இப்போ சபையில் நாங்கள் எல்லா உபதேசத்தையும் கொடுக்க 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 ஒரு பீரியட்ல உங்களுக்கும் ஒரு விதமான ஆவிக்குரிய அசதி வருது. எப்போ பார்த்தாலும் என்ன செய்யறாங்க? பரிசுத்தம், விசுவாசம், வருக, நியாய தீர்ப்பு, ஆண்டவர் உண்மையா இருக்க சொல்றாரு, ஆண்டவர் வந்து உத்தமமா இருக்க, இப்படி கேட்டு 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 கொஞ்சம் அப்படி லெஷரா இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆள் கொண்டாராம பாருங்க. எப்படி கொண்டு வராங்க? நாங்கள் சொன்ன இந்த உபதேசத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு உபதேசம். ஒரு வீடு இருந்தால் 2 வீடு கொடுப்பார், இந்த வருஷம் நிச்சயமாக நீ ஒரு வீட்டை கட்டவே கட்டுவாய். யார் சொன்னா? இந்த எப்போ உங்களுக்கு அந்த உபதேசத்தை நீங்க உங்க இருதயத்தில் அக்செப்ட் பண்றீங்களோ, இந்த கிருபையின் பிரமாணத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தை உங்க இருதயத்துக்குள்ள அக்செப்ட் பண்றீங்களோ, அந்த நிமிஷம் உங்களுக்குள்ள இன்னொரு விதை விழுகிறதுன்னு அர்த்தம். இன்னொரு புருஷன், அதாவது பிசாசினுடைய விதை என்ன செய்யுது? நீங்கள் கற்பிழக்க தொடங்குகிறீர்கள்னு அர்த்தம். எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு வீட்டுக்காரர் தான், ஒரு மனைவி தான், ஒரு வாழ்க்கை தான், ஒரு குடும்பம் தான், ஒரு உபதேசம் மட்டும்தான். நோ மோர் டாக்டரின்ஸ். நான் சொல்லல, பவுல் கீழே சொல்லிக்கிட்டே வராரு, நாங்கள் சொல்லிய இந்த உபதேசத்தை அல்லாமல். அங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன். 4வது வசனம், எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. என்ன ஆயிடுச்சு? நாங்க சொல்றதெல்லாம் கஷ்டமா போகுது, நாங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா மாறுது. ஏன்? சூழ்நிலை அப்படி. நாம கொஞ்சம் கஷ்டத்துல போகும்போது திடீர்னு ஒருத்தன் வந்து சொல்றான், உன்னை கோடீஸ்வரன் ஆக்குவேன்னு. நாங்க சொல்றோம், நீ கஷ்டத்துல போகும்போது கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசமா இரு, உன் தேவைகளை தேவன் சந்திப்பார். நாங்க இப்படித்தான் சொல்லி கொடுக்கிறோம். ஏன் இப்படி சொல்லி கொடுக்கிறோம்? அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ எக்ஸாம் நெருங்க நெருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸாம் டைம் வர வர இன்னும் நம்ம ஒரு 10 பாடம் படிக்க வேண்டியிருக்கு, பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமான்னு சொல்லும் போது ஒரு நல்ல தாய் தகப்பன் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, கவலைப்படாத, படி, நான் டீ போட்டு கொடுக்குறேன், நைட் நானும் உங்க கூட உட்காடுறேன், வேணா ஒரு டியூஷன் ஏற்பாடு பண்ணுவோம், தைரியமா படி, எழுத வேண்டியது எழுது, மிச்சத்தை பார்த்துக்கலாம், நீ பாஸ் பண்ணிடுவேன்னு இப்படி சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு ஒன்று ஈஸியான மெத்தட் ஒருத்தன் சொல்லி கொடுப்பான். என்ன தெரியுமா? பக்கத்து இடத்துல ஒரு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகுதான், 500 ரூபா கட்டினா போதுமா, கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்றாங்க, நம்ம வாங்கிட்டு வந்து வச்சிடலாம். இன்னொருத்தன் சொல்லுவான், வரக்கூடிய மாஸ்டரை கரெக்ட் பண்ணிடலாம்.
இன்னொருத்தன் சொல்லுவான் பேப்பரை சேஸ் பண்ணி பாஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். 500 ரூபா கொடுத்தா பாஸ் பண்ணிடலாமோ, உட்காந்து கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிடுமோ. நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்தில், நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு அப்புறம் வந்த ஒரு பேட்ச் பசங்க மேக்ஸ் எக்ஸாமுக்கு, நான் சொல்கிறேன் 1990s மேக்ஸ் எக்ஸாமுக்கு நல்லா படிக்கிற பசங்க அவனுங்க. முந்தின நாள் ஒருத்தன் வந்து சொல்லிட்டான், கும்பகோணத்தில் நேற்றே மேக்ஸ் எக்ஸாம் நடந்துருச்சான், கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு, நைட்டு 10 மணிக்கு வருது கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு மத்தியானம் எக்ஸாம் முடிச்சதுலேருந்து எவனும் 10 மணி வரைக்கும் படிக்கவே இல்லை. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் எத்தனை மணிக்கு வருது? 10 மணிக்கு வருது. 10 மணிக்கு வருது. எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். 10:30 மணிக்கு சொல்கிறாங்க கொஸ்டின் பேப்பர் வரல, கிடைக்கல. இதுக்கப்புறம் எல்லாம் புக் எடுத்து ஓடுறான். டென்ஷன்லேயே பாதி பேர் தூங்கிட்டான். எதுக்கு சொல்கிறேன்? இந்த பக்க வழியாய் நுழைகிற உபதேசம் இருக்கிறதே, அது கேட்க சந்தோஷமா தான் இருக்கும். ஆனால் உண்மையான உபதேசம் இருக்கே, அது கை கொள்வதற்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் நேர் வழியாய் போகிற உபதேசம், கற்புள்ள உபதேசம், பக்க வழியாய் நுழைகிறது. என்னைக்கு இருந்தாலும் செகண்டு ஃபால்ட்டு, அது ராங்கு, அது தப்பு, ஒரு நாள் கொண்டு போய் நரகத்தில் உங்களை தள்ளிவிடும். இப்போ வருது பாருங்க உபதேசம், உள்ள பாம்பின் வழியா உள்ள வருது பாருங்க உபதேசம். இந்த செய்தியினுடைய மிக முக்கியமான நோக்கமே, நீங்கள் கற்புள்ளவர்களாக போய் பரலோகத்துக்கு சேரணும்னா இந்த உபதேசத்தை அக்செப்டே பண்ணக்கூடாது, ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஏன் இப்போ ஏவாள் ஏற்றுக்கிட்டு வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க. அதனுடைய விளைவை தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதுக்கு பிறகு நடந்த சம்பவங்களும் நமக்கு நடக்க போற சம்பவமும் ஒரே சம்பவம். அதான் உண்மை. இப்போ ஏவாளுக்கு இந்த உபதேசம் எப்படி வந்துச்சு? பக்க வழியா நுழைஞ்சிச்சு உள்ள. அப்படியே யாரோ ஒருத்தன் பாம்பு அப்படியே ஊர்ந்து வருது உள்ள, தந்திரமான உபதேசம். இப்போவும் அதே மாதிரி தான் தந்திரமான உபதேசம் வருது. நாங்கள் நேரடியாக சபையில் உட்காந்து சொல்றது உங்களுக்கு கேட்கறது கொஞ்சம் கஷ்டம், வந்து கேட்கறது கஷ்டம். அதான் சொல்லுவேன், இந்த பேண்டமிக்கு முன்னாடி, இந்த வைரஸுக்கு முன்னாடி சபை திறந்துருக்கும் போது கள்ளோபதேசம் வந்துச்சுன்னா ஏதோ வீட்டுக்குள்ள வரும், யாராவது ஒருத்தர் வந்து வீட்டுக்குள்ள பேசுவாங்க, ஒரு பைபிள் எடுத்துட்டு வந்து பேசுவாங்க, ஒரு பைபிள் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. நீங்க போவீங்க, அது கள்ளோபதேசமா இருக்கும், அப்படியே வருவீங்க. அப்ப கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. இப்ப அப்படி இல்லையே. இப்ப காத்து மாதிரி கள்ளோபதேசம் வீட்டுக்குள்ள வருது. செல்போன் வழியா வருது, இல்ல உங்களுக்கு ஃபேஸ்புக் வழியா வருது, வாட்ஸ்அப் வழியா வருது, எல்லா பக்கமும். அதான் சொல்வேன், இப்போ ஒரு மொபைலும் ஒரு நெட் கனெக்ஷன் வைஃபை இருந்தால் போதும், எல்லாருமே பிரசங்கியார் ஆயிடலாம். இப்போ ரொம்ப ஈஸி. முன்னாடி இருக்கிறத விட முன்னாடியாவது பைபிளை தூக்கணும். இப்போ பைபிளே தேவையில்லை, யார் கையிலையும் பைபிளே கிடையாது. இப்போ ரொம்ப ஈஸி. ஒரு கையில் மொபைல், ஒரு நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், வைஃபை கனெக்ஷன் இருந்தால் போதும், உபதேசம் கொடுத்துடலாம் 15 நிமிஷம். இப்போ சபைக்கு என்ன வருது? பக்க வழியாய் பிசாசு உள்ளே சர்பம் கொண்டது தந்திரமான உபதேசம். இதில் முக்கியமான விஷயம், இதை நீங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை, உலகத்துக்குரியதை, இந்த உலகத்தின் மேன்மைக்குரியதான உலகத்தின் ஆசீர்வாதத்தை பற்றி பேசக்கூடியதான, இம்மைக்குரியதை பேசக்கூடியதான இந்த உபதேசங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலே வசனம் சொல்லுது கற்பு போயிருச்சாமா. ஸ்பிரிச்சுவலி எப்ப நாங்கள் கொடுக்கிற இந்த உபதேசத்தை அல்லாமல் கிருபையின் உபதேசம், அதாவது சுயாதீன பிரமாணம் சொல்ல. ஏன்னா இந்த கிருபைங்கிற வார்த்தை இப்ப தப்பா யூஸ் ஆகிட்டு இருக்கு, எல்லாருக்கிட்டையும் கிருபைங்கிற பேரை தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நியாய பிரமாணத்தையும் கிருபையின் பிரமாணத்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கனாலே வசனம் சொல்லுது ஸ்பிரிச்சுவலி என்ன போயிருச்சாமா? கருப்பு போயிருச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. இந்த உபதேசம் உங்களுக்கு யார் கொண்டு வந்தாலும் உடனடியாக ரிஜெக்ட் பண்ணுங்க. இம்மைக்குரிய ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு, அதற்கு உபதேசம் தேவையில்லை, அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்றது புரியுதா? மறுமைக்குரிய உபதேசம் தான் தேவை. அதை செய்தால் இம்மைக்குரிய ஆசீர்வாதம் தானாய் வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மறுமைக்குரியதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இம்மைக்குரியது தானாவே வந்துடும். இம்மைக்குரியதை மட்டும் செஞ்சீங்கன்னா மறுமைக்குரியது வராது. சபையும் சரி, ஊழியனும் சரி, பைபிளும் சரி, இம்மைக்குரியதுக்காக இது கொடுக்கப்படவே இல்லை. உலகத்தில் கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்கு 1 கோடி புக் இருக்கு. பணக்காரனாவது எப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லயும் புக்கும் இருக்கு. ஆனா பரலோகத்துக்கு போவது எப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு புக்கு தான் இருக்கு, அது பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. இப்ப நாங்களும் இதுல இருந்து அதையே தான் போதிக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதுதான் கேட்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, நீங்க பக்க வழியாய் நுழைகிற உபதேசத்தை விரும்புகிறீர்கள்னு அர்த்தம். உங்கள் கற்பை இழக்க நீங்கள் தயாராகி விட்டீர்கள் அர்த்தம்.
ஏன் இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் ஒரு நாள் எவ்வளவு இருந்தாலும் இதுல ஒரு இன்ச்சு கூட மேல வராது பாருங்க. இது ஒரு டஸ்ட் மாதிரி. நம்ம உடம்புக்கு டஸ்ட் தேவை தெரியுமா உங்களுக்கு? 100% கிளீனா இருந்தா கொரோனா சீக்கிரம் வரும், இம்யூனிட்டி பவர் இருக்காது. சில காரியங்கள் நமக்குள்ள இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யப்படுது, இந்த பூமியில தேவைப்படுது. ஆனா இந்த டஸ்ட், இந்த மண்ணு எதுவுமே பரலோகத்துக்கு வராது. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா மட்டும்தான் போகும், ஆவி மட்டும்தான் போகும். இது மொத்தமும் கீழே விழுந்துரும் பாருங்க. இங்க இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு தேவை. நீங்க இதையே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இது மேல போற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் உங்களுக்கு என்ன செய்யுது, பிரசங்கம் பண்ணுது. பைபிள் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. நாங்கள் சொல்லக்கூடிய இந்த உபதேசம் நேரடியா வருதா, அவங்க சொல்ற உபதேசம் பக்க வழியா வருமா? 10ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். 10:1 வாசிங்க. ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நானே வாசல், என் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான்னு கீழே சொல்ற ஆண்டவர் தான் மேல சொல்றாரு திருடன் தான் பக்க வழியா வருவான். நாங்கள் சொல்ற உபதேசம் வேதத்திலிருந்து கொடுக்கிறபடியினாலே நேரடியாக உங்களுக்கு நாங்கள் சொல்லுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த பக்க வழியாக நிறைய சில உபதேசம் இருக்கு, அது கள்ளன், திருடன். அந்த உபதேசம் திருட்டு உபதேசம், அது கொல்லுகிற உபதேசம். ஆனா சொல்லும் நீ சாகவே சாவதில்லைன்னு சொல்லும். ஆனா அந்த உபதேசத்தை கை கொண்டா நீங்க சாவீங்க. நான் சொல்றது புரியுதா? பாம்பு உள்ள வந்து சொல்லுச்சு நீ சாகவே சாவதில்லைன்னு, ஃபாலோ பண்ண செத்தீங்க. எங்க ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, நீ இப்படி செஞ்சா செத்த சாவேன்னு சொல்லுவாரு. ஆனா அவர் தான் உங்களுக்காக ஜீவனை கொடுத்து காப்பாற்றுகிறவராக இருப்பார். அவர்தான் நல்ல மேய்ப்பன். தாவீது ஆடுகளை மேய்க்கிறத அழைக்கப்பட்டான். ஆனா ஒரு ஆட்டுக்கு பிரச்சனை வந்த உடனே தன் கையை சிங்கத்தின் வாய்க்குள்ள கொடுத்து தன் உயிர் போனாலும் பரவாயில்ல ஆட்டுக்குட்டியை காப்பாத்தலாம் பாருங்க. அவன் தான் நல்ல மேய்ப்பன். இன்னைக்கு நாங்க அப்படித்தான் உங்களுக்கு உபதேசத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த கடைசி காலத்துல எதுக்கு சொல்றோம் தெரியுமா? உங்களை சில ஓநாய்களும் சிங்கங்களும் கரடிகளும் பக்க வழியாய் விழுங்க பார்க்கிறது. இந்த மிருகத்துக்கு மிருகத்தோடைய சவுண்டு ரொம்ப பிடிக்கும். ஆனா உண்மையான ஆட்டுக்கு மெய்ப்பனுடைய சவுண்டு தான் ரொம்ப பிடிக்கும். மற்ற மிருகம், ஏன்னா அதெல்லாம் ஒரே இனமா, அந்த மிருகத்தோடைய சவுண்டு நிறைய மிருகத்துக்கு புரியும், பிடிக்கும். ஆனா நல்ல மிருகம் இருக்குல்ல, அதுக்கு மெய்ப்பன் சவுண்டு மட்டும்தான் பிடிக்கும். அதுக்கு தெரியும் என் மெய்ப்பன் என்னை காப்பாத்துறதுக்கு சவுண்டு கொடுக்குறான், ஓடிரும் ஓடிரும். சில மிருகம் பார்த்துருக்கீங்களா, இந்த மானை பிடிக்க வருகிற சிங்கம் இருக்குல்ல, புலி இருக்குல்ல, உரிமிக்கிட்டே வராது தெரியுமா உங்களுக்கு? நான் யார் தெரியுமா, வான்னு கத்திக்கிட்டுலாம் வராது. அப்படியே ஸ்டெப் பை மேலே ஸ்டெப்பு வச்சு பொறுமையாக வரும். அந்த பொறுமையாக வந்து திடீர்னு பாயும் பாருங்க. அது வரைக்கும் இந்த மானுக்கு தெரியாது பின்னாடி என்ன இருக்கு, ஒரு சிங்கம் இருக்குன்னு. ஆனால் தூரத்தில் மேய்ப்பன் அதை பார்த்துட்டான்னு வச்சுங்க, ஒரு சவுண்ட் ஒன்று கொடுப்பான் பாருங்க. நல்ல மானுக்கு நல்ல ஆட்டுக்கு தெரியும் ஏதோ ஒரு ஆபத்து வருது, என்னுடைய மெய்ப்பன் எனக்கு ஒரு சவுண்டை கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த சவுண்டுக்கு நான் செவி சாய்த்தால் எனக்கு கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ வரப்போற ஒரு ஆபத்துக்கு நான் தப்பித்துக் கொள்வேன், அதுக்கு தெரியும். ஏன் சபைக்கு கர்த்தர் ஆவியானவர் இப்படிப்பட்ட ஒரு சவுண்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் தெரியுமா? உனக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஓநாய்களின் கூட்டம் வந்து கொண்டிருக்குது. மெல்ல அடி மேல அடி வச்சு வந்துகிட்டு இருக்குது. யூடியூப் வழியா வந்துகிட்டு இருக்குது, ஃபேஸ்புக் வழியா வந்துட்டு இருக்குது. கள்ள உபதேசத்தை போதிக்கிற ஓநாய்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு உலகத்தை போதிச்சு 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 உலகத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை சொல்லி 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 உலகத்திலேயே நீ 100 வருஷம் 1000 வருஷம் இருக்கிற மாதிரி உன்னுடைய சரீரத்துக்கு கிளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய, உன் உணர்ச்சியை தூண்டக்கூடிய உபதேசங்களை கொடுத்து உன்னை அப்படியே விழுங்கக்கூடிய ஓநாய்கள் மெல்ல வருது. இந்த மெல்ல வர்ற சவுண்டை
தூரத்தில் இருக்கிற ஆவியானவர் ஸ்மெல் பண்ணிட்டு தான் உனக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பி கேர்ஃபுல். இல்லை ஒரு நாள் நீ அடிபட்டு போவ. கொடுக்கிற உபதேசம் ஏதோ நீ கடினமா இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த உபதேசத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க. ஒரு நாள் தெரியும், நல்ல வேளை என் மெய்ப்பன் எனக்கு ஒரு சவுண்டை கொடுத்தான், இல்லாவிட்டால் நானும் அவர்களோடு கூட சேர்ந்து அழிந்து போயிருப்பேன். நீங்க அப்படிதான் பக்க வழியா நுழைஞ்சுக்கிட்டு இருக்குது நிறைய. நாம எவ்வளவு சொல்லட்டும் சர்ச்சில், அவங்களுக்கு அதெல்லாம் கஷ்டமா இருக்கு உபதேசம் கேட்கறதுக்கு. அப்படியே ரொம்ப கஷ்டம். அதுவே திடீர்னு யாராவது ஒருத்தர் வராங்க வீட்டுக்கு, ஒரு பைபிள் ஸ்டடி இருக்கு, வரீங்களா? அப்படியா, எங்க எடுக்கிறீங்க? எங்க வீட்டில். என்ன பைபிள் ஸ்டடி? நரகமே கிடையாதுங்க. பைபிளில் ப்ரூஃப் இருக்கு, 100% ப்ரூஃப் இருக்கு, நரகமே கிடையாது. அப்படியா, என்ன சொல்றீங்க? உங்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க. இன்னொன்று தெரியுமா? என்ன? பாவமே கிடையாது பைபிள். எங்க பாவம் இருக்கு? உங்களை உங்க சர்ச்சில் பாவம் இருக்கு, நீ விழுந்து போற, இப்படியெல்லாம் சொல்லி உங்களை நெருக்கி உங்க வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க. போங்க. ஏங்க, ஒரு வார்த்தை எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. கிருபையுள்ள தேவன் உங்களை நரகத்தில் தள்ளுவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உடனே ஆமா, உடனே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி மாதிரி பின்னாடி போறது, அப்படியே போறது. அவன் சொல்லுவான், உனக்கு நரகம் இல்லை, உனக்கு பாவம் இல்லை. அவனுக்கு என்ன? நாளைக்கு நரகத்தில் அவனை தேடி கண்டா பிடிக்க போறீங்க கோடிக்கணக்கான பேர்ல. அன்னைக்கு என்ன தேட போறீங்களா? அது பிசாசுடைய சத்தம். வலு சர்ப்பம் உள்ள வந்துருச்சு தோட்டத்துக்குள்ள. இப்ப கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு, மனம் திரும்பு, இந்த சவுண்டுக்கு செவி சாய்க்காத. இன்னொரு சத்தத்துக்கு நீ செவி சாய்த்தாயானால், இன்னொரு சத்தத்தை உன் ஆத்மாவுக்குள்ளே நுழைய நீ விடுவாயானால், இன்னொரு உபதேசத்துக்கு நீ உன்னை கீழ்ப்படிவதற்கு தருவாயானால், நாங்கள் சொல்லாத, வேதத்தில் சொல்லாத இப்படிப்பட்டதான கள்ள உபதேசத்துக்கு நீ கீழ்ப்படிவையானால் உன் கற்பை இழக்க தொடங்கி இருக்கிறாய் என்று அர்த்தம். கற்புள்ளாத சபை அந்த கற்புள்ள புருஷனை பார்க்க போகவே முடியாது. எனக்கு இந்த வசனத்தை வாசிட்டு இருக்கும்போது ஒரு ஓமையாக ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். ரொம்ப அது சம்பவம் வேறு, ஆனால் ஆண்டவர் சொல்லி கொடுத்த விதம் வேறு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேவன் மரியாளுக்குள்ள வந்துட்டார், குழந்தையாக உள்ளே வந்துட்டார். மரியாள் உள்ளே அந்த பிள்ளை வந்த பிறகு பரிசுத்த ஆவியினால், இயேசுதான் வார்த்தை, இயேசுதான வார்த்தை. இப்போ மரியாளுக்குள்ள என்ன வந்துருச்சு? இயேசுங்கிறதான கிருபையின் பிரமாணம் என்ன வந்துருச்சு? அவளுக்குள்ள வந்துருச்சு. அது வந்த உடனே அந்த கிருபையின் பிரமாணம் உள்ள இருக்கிற வரைக்கும் யோசேப்பினுடைய நியாய பிரமாணம் உள்ள போலையாம் பாருங்க. யோசேப்பு அவளை அறியாது இருந்தான். ஏன்? உனக்குள்ள கிருபையின் பிரமாணமாக இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் வெளியே இருக்கிற எந்த பிரமாணம் உனக்குள்ளே வரவே முடியாது. கர்த்தர் அதை தடுத்து வைத்திருக்கிறார். எப்ப இந்த கிருபையின் பிரமாணம் உன்னை விட்டு போகுதோ, வெளியே போகுதோ, எப்ப இது போன உடனே உன்னை நீ நியாய பிரமாணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறியோ, யோசேப்பு மரியாளை அறிந்தான். அதுக்கப்புறம் நிறைய பிள்ளை பிறக்குது, ஆனா எந்த பிள்ளையும் இயேசு கிடையாது. அந்த ஒரு பிள்ளை மட்டும்தான் இயேசு. ஏன்னா அது கிருபையின் பிரமாணம், இது நியாய பிரமாணம். ரெண்டு பிரமாணம் ஒன்னா உனக்குள்ள சபைக்குள்ள இருக்க முடியாது. மரியாள் என்கிற அந்த நியாய பிரமாண சபைக்குள்ள இயேசு கிறிஸ்து கிருபையின் பிரமாணத்தை கொண்டு வருகிறார், மீட்பை கொண்டு வருகிறார். அவர் இருக்கிற வரைக்கும் யோசேப்பு அவளை அறியாதிருந்தான். அந்த பிரமாணம் உள்ள வரல பாருங்க, உலகம் உள்ள வரல. இயேசு வார்த்தை வசனம் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் உலகம் உனக்குள்ள வராது. கர்த்தர் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் வேற எதுவும் உனக்குள்ள வர முடியாது. கர்த்தர் அடைச்சு வச்சிருப்பார். நீ அது வரைக்கும் தான் பரிசுத்தம் உள்ளவள், கிருபை பெற்றவள், எல்லாம் உனக்கு அது வரைக்கும் தான். எப்போ? இயேசு உனக்குள்ள இருக்கிற வரைக்கும். எப்போ இயேசு மரியாதை விட்டு வெளியே போயிட்டாரோ, யோசேப்பு உள்ள வந்துருவார். இப்போ மரியாள் கற்பு இல்லாதவங்களா? கிடையாது, கற்புள்ளவங்க தான். ஆனா உள்ள என்ன வந்துருச்சு? நியாயப்பிரமாணம் வந்துருச்சு. மற்ற நார்மல், எல்லாரும் மாதிரி நார்மல் மனைவி, அவ்வளோதான். இப்போ இயேசு சொல்றாரு, மரியாள் வந்து நிற்கிறாங்க. இப்போ இயேசு சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவரே எனக்கு தாயும் தகப்பனும். நான் ஒரு நாள் உனக்குள்ள இருந்தேங்கிற அந்த உறவை வச்சுக்கிட்டு இப்போ நீங்க வந்து நிற்கிறீங்க. எப்போ நான் அந்த பிரமாணத்தை விட்டு வெளியே வந்துட்டேனோ, எப்போ வேற பிரமாணம் உனக்குள்ள வந்துடுச்சோ, அந்த பிரமாணத்தை செய்கிற யாரும் எனக்கு தாயும் தகப்பனுமா இருக்க முடியாது. என் பிதாவின் பிரமாணத்தை செய்கிற இந்த அப்போஸ்தலர்களே எனக்கு தாயும் தகப்பனுமா இருப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன ஒரு வார்த்தை பாருங்க.
இயேசு உள்ள இருக்கிற வரைக்கும் வேற பிரமாணம் உள்ள வராது. இயேசு வெளியே வந்துட்டார்னா அதற்கு பிறகு எல்லா பிரமாணம் உனக்குள்ள வந்துடும். ஆண்டவர் ஏதேனில் கொடுத்த பிரமாணம் இருக்கிற வரைக்கும் வேற எதுவுமே செய்ய முடியல. எப்போ ஏதேனுக்குள்ள பிசாசுடைய பிரமாணம் உள்ள வந்துருச்சோ, பிசாசின் உபதேசம் உள்ள வந்துருச்சோ, அதுக்கப்புறம் நீ தோட்டத்துக்குள்ள இருக்கவே முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதை படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இயேசு தேவன் முதலாவது வந்து இவர்களுக்கு என்ன கொடுத்துட்டு போனாரு? நீங்க இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். யாருக்கிட்ட? ஃபர்ஸ்ட் சர்ச், ஆதாம்கிட்டையும் ஏவாள்கிட்டையும். இப்போ இவங்க அவர் ரெண்டாம் வருகையில் வரத்துக்குள்ள, ரெண்டாவது வரத்துக்குள்ள, நான் சொல்ல நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். ஏதேனுங்கிறதான சபைக்குள்ள ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு ஒரு பிரமாணம் கொடுத்துட்டு கீழ்ப்படிய சொல்லிட்டு போறாரு. அவர் ரெண்டாவது வரத்துக்குள்ள சபை பாவத்தில் விழுந்துருச்சு. விழுந்த உடனே இயேசு வருகிற சத்தம் கேட்குது. தேவரீர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு, இப்ப இங்க வசனம் சொல்லுது, மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே ரெண்டு பேரும் ஓடி போய் என்ன செஞ்சிட்டாங்க? ஒளிஞ்சிட்டாங்க. புத்தி இல்லாத கன்னிகைகள் என்ன செஞ்சிட்டாங்க? எண்ணெய் வாங்க போயிட்டாங்க. ஏன்னா நிர்வாணம், இப்ப எண்ணெய் இல்லை, என்ன பண்றது தெரியல. இப்ப ஆண்டவர் பார்த்தார், ஓகே, இவங்க ரெண்டு பேரும் வெளியே தள்ளி கதவை, ஏதேன் கதவை அடைச்சிட்டாரு. அதான் வசனம் சொல்லுது, அவர் உள்ளே சென்று கதவை அடைத்து கொண்டார். வந்து தட்டுறாங்க, ஆண்டவரே ஆண்டவரே, கர்த்தாவே கர்த்தாவே. ஒன்று எனக்கு தெரியாது. முதலாம் வருகையில் கொடுக்கப்பட்டதான அந்த பிரமாணத்தை அவர்கள் கீழ்ப்படியாமல் போனபடினால ரெண்டாவது வரும்போது நீங்கள் அவரை சந்திக்க முடியாது. காரணம், அந்த வேறொரு பிரமாணம் உள்ளே வந்துருச்சு. கற்பு இல்லாதவர்களாய் போயிட்டாங்க. இப்போ உங்களை கொண்டு போய் கற்புள்ளவர்களாக ஒப்படைக்கவே முடியாது. ஏங்க இப்போ என்னங்க மாற்றம் இருக்கு? ஏவாளுக்கிட்டையும் ஆதாம்கிட்டையும் என்ன மாற்றம் இருக்கு? பழம் தானே சாப்பிட்டாங்க, சரீரம் அப்படியே தானே இருக்கு. ட்ரெஸ் இல்லாமல் தானே இருந்தாங்க, அதே ட்ரெஸ் இல்லாமல் தானே இப்பயும் இருக்காங்க. என்ன மாற்றம் இருக்கு? அந்நிய உபதேசம் உனக்குள்ள வந்து நீ எப்போ அதுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டியோ அப்பயே உன் கற்பு போயிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நீங்க சொல்லுவீங்க, இதுல என்னங்க இருக்கு? எல்லாரும் தானே ஃபாலோ பண்றாங்க, எல்லா சபையும் தானே ஃபாலோ பண்ணுது, இவ்வளோ ஸ்ட்ரிக்டான உபதேசம் எதுக்குங்க? எல்லாரும் செய்யறதா நாங்களும் செய்யறோம், நாங்க பேசாம அந்த சர்ச்சுக்கு போறோம். எஸ், யூ கேன், தப்பே கிடையாது. அவங்க செய்யறது நாங்களும் செய்யறோம், செய்யலாம். மணவாளன் வரும்போது உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும், உங்களுக்கே தெரியும். அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் இருக்கும்படிக்கு தான் நம்மளை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு. இப்போ ஏவாளுக்கு என்ன பிரச்சனை? பழந்தானே சாப்பிட்டாங்க. முன்னாடியும் நான் ட்ரெஸ் இல்லாமல் தான் இருந்தேன், இப்பயும் பின்னாடியும் நான் ட்ரெஸ் இல்லாமல் தான் இருக்கிறேன். என்ன இப்போ போய் தேவனுக்கு முன்னாடி நின்னா என்ன? அவருக்கு தெரியவா போகுது நான் தான் பழம் சாப்பிட்டேனே? ஆதாம், நீங்களும் சொல்லாதீங்க, நானும் சொல்ல வேண்டாம். ரெண்டு பேரும் பழம் சாப்பிட்டது சொல்லவே வேண்டாம். ஆஸ் யூஷுவல் கையை கோத்துட்டு போய் நிற்போம். நிற்க முடிஞ்சிச்சா? நிற்க முடியாது. ஏன்? வேறொரு பிரமாணம் அவருக்குள்ள இருக்கு. அந்த சபைக்குள்ள வேற பிரமாணம் நிற்கும் போது அது கற்பில்லாத சபை, அது தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. எலியாவை எடுத்துக்கொள்ளுங்க. எலியா கிட்ட இருக்கக்கூடியதான ஒரே பெஸ்ட் குவாலிட்டி என்ன தெரியுமா? அவனுக்குன்னு இருக்கிற பட்ட பேர் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். 1 ராஜாக்கள் 17 இருக்கட்டும் 18 இருக்கட்டும், எல்லாத்திலையும் அவன் சொல்ற வார்த்தை என்னன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இப்போ எலியா ஓரேபுக்கு ஓடிட்டார், இரவு பகல் 40 நாள் ஓடிட்டார். இப்போ ஒரு மலைக்குள்ள போய் குகைக்குள்ள தங்கி இருக்கிறார். இப்போ தேவன் சொல்றாரு, 1 ராஜாக்கள் 19:7 9 வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தேவன் சொல்றாரு, வந்து எனக்கு முன்பாக நில். எலியாவே, உனக்கு இங்க என்ன வேலை? 13வது வசனம் வரைக்கும் எலியா அவருக்கு முன்பாக வந்து நிக்கல. ஏன் நிக்கல? எலியா வந்து நிக்க வேண்டியதானே, கூப்பிட்டா வந்து நிக்க வேண்டியதானே, ஏன் நிக்கல? எலியாவுக்கு தெரியும், நான் ஓடினதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஓடுற வரைக்கும் ஒன்றும் தெரியல, இப்போ இவர் வரும்போது தான் எனக்கு தெரியுது நான் ஏதோ என்ன பண்ணியிருக்கிறேன், மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். சாப்பிட்டது அவர் கொடுத்த அப்பந்தான், சாப்பிட்டது பரலோகத்தில் வந்த தண்ணி தான், எல்லாமே அவர் கொடுத்தது தான் சாப்பிட்டேன், அது பலத்தில் தான் நான் ஓடினேன், செஞ்சதெல்லாம் அது அவருடைய பலத்தில் தான் செஞ்சேன். ஆனால் வேற ஏதோ ஒரு மிஸ்டேக் எனக்குள்ள இருக்கு. ஏன் உனக்கு அந்த மிஸ்டேக்கு? என்னவோ தெரியல, என்னால் அவரை பார்க்க முடியல, என்னால் போய் நிற்க முடியல. ஏன்? நான் சரீரத்தில் எல்லாம் கரெக்டாக இருக்கேன், என் ஆத்மாவுக்குள்ள ப்ராப்ளம் ஒன்று வந்துருச்சு. என் ஆத்மாவுக்கு ஆத்மா மணவாளனை பார்க்க விட மாட்டேங்குது. சில நேரத்தில் சொல்லுவாங்க தெரியுமா,
போலீஸ்காரங்க கண்ணை பார்த்து பேசுகிறாம்பாங்க. தப்பு செய்கிறவன் எதை பார்த்து பேச மாட்டான்? கண்ணை பார்த்து பேச மாட்டான். கண்ணை பார்த்து பேசுறதுக்கு பயம் வரும். அப்படி அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அங்கே பார்ப்பான், இங்கே பார்ப்பான், அப்படி பார்ப்பான், இப்படி பார்ப்பான், இப்படி பார்ப்பான், நேராக பார்க்க மாட்டான். ஏன் பார்க்க மாட்டேன்? நீ தப்பு செஞ்சுதான் அவருக்கு தெரியாதே. அது நீ தானே மறைவாக செஞ்சிருக்கிற. நான் மறைவாக தான் செஞ்சேன், ஆனால் என் ஆத்மாவுக்கு தெரியுது. என் ஆத்மாவால் நேருக்கு நேர் பார்க்கவே முடியாது. என் சரீரத்தில் செய்த தவறுக்கே என்னால் அப்படி மனுஷனை நேருக்கு நேர் பார்க்க முடியலனா, என் ஆத்துமாவில் செய்த தவறுக்கு நான் எப்படி என் தேவனை நேருக்கு நேர் போய் பார்ப்பேன்? அதனால தான் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான், இவன் போய் குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டான். இவர்களை வந்து தேவன் கூப்பிட வேண்டியிருக்கு. சபைக்குள்ளையும் அப்படித்தான். எங்களுக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது, போதிக்கிறவனுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு உன் வீட்டுக்குள்ள கள்ள உபதேசமோ, உனக்குள்ள ஒரு கள்ள உபதேசமோ, உனக்குள்ள ஒரு தவறான காரியங்களோ மறைமுகமாக இருக்கும்போது யாருக்கும் தெரியல நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, God knows very well. கர்த்தருக்கு தெரியும், உன்னால் கர்த்தரை நேருக்கு நேர் பார்க்க முடியாது. ஏன்? உன்னை அறியாமலேயே உன் ஆவிக்குரிய கற்பு போய்கொண்டிருக்கிறது. அதான் பைபிள் சொல்லுது, உன்னை கற்புள்ள கன்னிகையா ஒப்படைக்கணும்னு எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கு. சில நேரத்தில் வாலிப பிள்ளைங்கிட்ட அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எப்போ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்னா, அந்த வாலிப பிள்ளையோடைய நடக்கையில் அவங்களுக்கு ஒரு பயம் வரும்போது, இல்லை அவங்க போகிற வழியில் கொஞ்சம் ஏதாவது ஆபத்து இருக்குதுன்னு அவங்க நினச்சாங்கன்னா என்ன செய்வாங்க? எக்ஸ்ட்ரா கேர் எடுப்பாங்க. அந்த போகிற வழியில் யாராவது கிண்டல் பண்ணுற மாதிரி இருந்தால் உடனே இவங்க கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வருவாங்க. இல்லை அது போகிற வர வழியில், எங்கள் காலத்தில் நான் சொல்கிறேன், 30 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்காது, இருட்டாக இருக்கும். அப்படி இருந்தால் நல்ல அப்பாவோ அண்ணனோ என்ன பண்ணுவாங்கன்னா, அது பஸ் இறங்குற இடத்துல வந்து என்ன செய்வாங்க? நிற்பாங்க, நின்று கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா அங்கே என்ன இருக்குது? இருட்டு இருக்குது, என் பிள்ளைக்கு ஏதாவது நடந்துருமோ, எக்ஸ்ட்ரா கேர். எப்போ எடுப்பாங்க? அதே நேரத்தில் இறங்கி நேராக ஒரே ரோடு, 2 பக்கமும் நல்ல வீடு வாசல் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. வெளிச்சம் இருக்கும்போது அப்பாவே சொல்லுவார், அதான் எல்லாரும் இருக்காங்க, நடந்து வந்துரு, எனக்கு இது எதுக்கு ஒரு ஆள் உனக்கு அப்படிம்பாரு. ஏன்? ஒரு ஆபத்து வரும்னு தெரியும் போது we will take extra care. அதைத்தான் பவுல் சொல்றாரு, எனக்கு தெரியுது சபைக்குள்ள பிரச்சனை வருதுன்னு. அந்த பிரச்சனை வரும்போது எங்கே உனக்குள்ள ஆவிக்குரிய கற்பழிப்பு நடந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். உன்னை கொண்டு போய் தேவனிடத்தில் கற்புள்ள கன்னிகையை ஒப்படைப்பதற்கு நான் ஆவியிலே வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இது ஒவ்வொரு ஊழியக்காரனுக்குள்ளேயும் வரணும், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரணும். என்னை நம்பி கொடுத்த சபையை, என்னை நம்பி கொடுத்த ஆத்துமாவை, என்னை நம்பி கொடுத்த ஊழியத்தை கற்புள்ளதாக கடைசி வரைக்கும் கொண்டு போய் என் கர்த்தர் கரத்தில் நான் ஒப்படைக்க வேண்டும். அதை நான் விட்டுவிடக்கூடாது. நடுவில் சிங்கம் வரும், கரடி வரும், ஓநாய் வரும், கள்ள உபதேசம் வரும், பக்க வழியாய் நுழையும், பின்வாசல் வழியாய் நுழையும், எனக்கு தெரியாம கூட வரும். ஊழியக்காரனுக்கு தெரியாமையே விசுவாசி வீட்டுக்குள்ள கள்ள உபதேசம் வரும். அப்படியும் வரக்கூடாது என்று பவுல் விரும்புகிறார். இந்த வைராக்கியம் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்குள்ளேயும் இந்த கடைசி காலத்தில் வந்துருச்சுன்னா, வசனம் சொல்லுது, அந்த ஒரே புருஷனுக்கு நான் கொண்டு போய் பத்திரமாய் உங்களை ஒப்படைத்து விடுவேன். ஒரு ஊழியக்காரனுக்குள்ள எப்போ தெரியுமா திருப்தி வரணும்? ஒரு தகப்பன் ஒரு 20-25 வயசு ஆகிற வரைக்கும் அந்த மகளை, நான் சொல்றதெல்லாம் ஒரு காலத்துக்கு முன்னாடி, இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த மகளை வளர்த்து கொண்டு போய் ஒரு கணவனுக்கு திருமணம் பண்ணி இனிமேட்டு அவள் லைஃப் அவன் பார்த்துப்பாங்கிற ஒரு நம்பிக்கை வரும் பாருங்க. அன்னைக்கு தான் அவனுக்கு என்ன வரும்? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு நிம்மதி வரும். இனிமேட்டு அவன் டேக் கேர் பண்ணிப்பான், நம்ம அடுத்த பிள்ளையோடைய வேலையை பார்க்கலாம், இல்லை நம்முடைய கடைசி காலத்துக்கான வேலையை பார்க்கலான்ற திருப்தி அவனுக்கு அப்போ தான் ஆரம்பிக்கும். ஒரு ஊழியக்காரனுக்கு எப்போ தெரியுமா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும்? இயேசுவின் கையில் கொண்டு போய் எப்போ என்னை நம்பி கொடுத்த ஊழியத்தை பத்திரமாய் கொண்டு போய் அத்தனை ஆத்துமாக்களை நான் ஒப்படைத்து, மணவாளனே என்னை பேணி காக்கும்படி பாதுகாக்கும்படி கொடுத்த மந்தையை நான் பத்திரமாய் ஒப்படைத்து விட்டேன்னு சொல்லி கொடுக்குறானோ, அன்னைக்கு தான் அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரணும். அன்னைக்கு தான் அவன் வாழ்க்கையில் திருப்தி வரணும். அது வரைக்கும் அந்த தகப்பன் தூங்க மாட்டான் தெரியுமா? நல்ல தூக்கம் வராது. இந்த பிள்ளைக்கு அப்படி செய்யணும், அப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்க்கணும், கல்யாணத்துக்கு இந்த வேலை பார்க்கணும், அதை செய்யணும், அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அது போன பிறகுதான் அவனுக்குள்ள ஒரு நிம்மதி வரும். அது மாதிரி தான் நமக்கு இருக்கணும். நீங்கள் எல்லாம் கற்புள்ள கன்னிகையாய் ஒரே புருஷனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த இடத்துல பவுல் ஒரு காரியம் சொல்றார், அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். 2வதாக, நம்ம அத்தனை பேரையும் ஒரே புருஷனுக்கென்று நியமித்திருக்கிறாராம்.
அது என்ன ஒரே புருஷன்? இதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு பெக்குலியரா இருந்துச்சு. கிறிஸ்து என்னும் புருஷனுக்குன்னா முடிஞ்சு போச்சு தானே, அது என்ன கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு அப்படின்னும் போது எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துனது என்னன்னா, 4ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது வசனம். சமாரியா நாட்டாள் ஆகிய ஒரு ஸ்திரீ அங்கே தண்ணி எடுக்க வருகிறாள். அப்படிதானே இருக்குது. வரும்போது 18வது வசனம் வாசிங்க. 4:18. எப்படி எனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் புருஷன் அல்ல, உள்ளபடி சொன்னாய் என்றாய். இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு பர்சனல் லைஃபை பேசுற ஆண்டவரா? இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு பர்சனல் லைஃப்ல நீ 5 பேரோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்க இப்படி உட்கார்ந்து சீப்பா பேசுவாரா? இல்ல அவளை மனம் திரும்ப பண்றதுக்கு இதுதான் வழியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்பவுமே இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன தெரியுமா? என் தேவன் தரக்குறைவாய் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். என் தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் பல டைமென்ஷன்ல ஸ்பிரிச்சுவல் காரியம் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிற அறிவு பரிசுத்த ஆவியானவர் வந்தா மட்டும்தான் கிடைக்கும், வேற இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. பைபிள்ல உள்ள எல்லா விஷயமும் சரி. இயேசு மரத்தை சபித்தார், உடனே ஒரு சில மதக்காரங்க பாருங்க இயேசு எவ்வளவு கோவப்படுறாரு. இயேசு ஏன் சபிச்சாருங்கிறத படிச்சா தான் தெரியும். இயேசு நாய்க்குட்டி என்று சொன்னாரே, அவர் ஏன் நாய்க்குட்டிங்கிறத அங்க போய் தியானிச்சாதான் தெரியும். இங்க சமாரியா ஸ்திரீகிட்ட அதே மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு, உனக்கு 5 புருஷன். நம்மளே பேச மாட்டோம் தெரியுமா உங்களுக்கு? அப்படியே உண்மையா ஒரு அம்மா கிட்ட இருந்தா கூட சண்டை போடும் போது வேணா நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, உன் பத்தி தெரியாதா, உன் யோகிதை தெரியாதான்னு சொல்லிட்டு அப்படி பேசுவாங்க கேவலமா. ஆனா தண்ணி வாங்கி குடிக்க போற அம்மா கிட்ட அப்படி பேசுவோமா? 5 புருஷன் வச்சிருக்கிற அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மான்னு கேட்போமா? ஏசுனா தண்ணி குடிக்க தானே போனாரு, அங்க தண்ணி தானே கேட்கிறாரு, தாகத்துக்கு தாய் என்றார். அப்படிதானே இருக்கு. நம்ம அப்படி கேட்ட முடியுமா யாருக்கிட்டையாவது? ஆண்கள்கிட்ட கூட கேட்ட முடியுமா? 2 மனைவியோட இருக்கிற ஐயா வாங்க கொஞ்சம் தண்ணி ஊத்துங்கயா சொல்ல முடியுமா? அடிச்சு பின்னிடுவான் நம்மள. இப்போ இயேசுநாதர் அப்படி கேட்கவே மாட்டாரு. அது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுங்களா? 2 கொரிந்தியர் 11 படிக்கும் போது ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, சமாரியர்களுக்கு 5 புருஷர்கள்னா 5 கடவுள்கள் உண்டு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசி. சமாரியர் உண்டு பண்ணின மேடைகளில் கோவில்களில் வைத்தார்கள். பாபிலோனின் மனுஷர் சுக்கோத் பெனத்தோத், பாபிலோன் கொண்டு வந்தது சுக்கோத் பெனத்தோத்னு ஒன்று. அடுத்து கூத்தின் மனுஷர் நேர்கால் 2, ஆமாத்தின் மனுஷர் அசிமா 3, ஆவியர் 4வது நிகோபாசியும் தர்கார் அப்படிங்கிறதையும். அடுத்து 5வது செப்பர்வியர் என்பவர் அத்ரமலேக் அன்னமலேக் என்பவர்களையும் 5 வகையான கடவுள்களை வச்சிருந்தாங்க சமாரியர்கள். இவங்க 5 பேர் தான் அவர்களுக்கு தேவர்கள். இந்த சமாரிய ஸ்திரீ எங்க வந்திருக்கிறா? இப்போ யாக்கோபின் கிணறு கிட்ட வந்திருக்கிறா. இப்ப சொல்றாரு, உனக்கு 5 புருஷர் இருக்கிறாங்க இருந்தாங்க. அவர் சொல்றாரு 5 புருஷர் இருந்தார்கள். சமாரியாவில் உனக்கு என்ன இருந்துச்சு? 5 புருஷர்கள் இருந்தாங்கம்மா. இப்ப நீ யாக்கோபு கிணத்துக்கிட்ட வந்துட்ட. இப்போ ஒரு புருஷர் இருக்கிறாரு. எந்த புருஷர்? நியாயப்பிரமாண காலத்தினுடைய புருஷர், யூதர்கள் அவங்கள இருக்கிறாங்க. நீ அங்க ஒருத்தனை கல்யாணம் பண்ணி இப்ப அவனும் கிடையாது. இன்னொருத்தர் நிக்கிறாரு உன் முன்னாடி, இவர்தான் உண்மையான மணவாளன்னு சொல்றாரு. ஒரே புருஷனுக்கு ஒப்படைக்கப்பட்ட கன்னி அங்க வந்து ஜாயின் ஆகுது. 5 புருஷர்கள் இருந்தார்கள்னா 5 கடவுள்கள். இப்ப நமக்கு எத்தனை கடவுள்கள் இருந்தாங்க? எத்தனையோ கடவுள்களை வழிபட்டுக்கிட்டு இருந்தோம் நம்ம. ஒவ்வொன்றும் நமக்கு புருஷர் மாதிரி தான். சிலர்லாம் கடவுள்களை புருஷராகவே நினைச்சவங்களாம் இருக்கிறாங்க. போய் அதுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். எத்தனையோ புருஷர்கள் இருந்தார்கள் ஸ்பிரிச்சுவலி. இயேசு முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவலி. ஏன்னா அங்கே திருப்பி கீழே வாசித்து பாருங்க, அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசித்து பாருங்க. 4வது வசனத்தில் அவர் எதை பற்றி பேசுறாரு பாருங்க. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை, 23ஆம் வசனம், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வார்கள்.
தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி 25ஆம் வசனம், கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்பார். அதற்கு இயேசு, உன்னோடு பேசுகிற நானே அவர் என்றார். இவர்தான் உண்மையான ஒரே புருஷன், இவர்தான் உண்மையான மணவாளன். 5 பேர் இருந்தாங்கம்மா. எங்க இருந்தாங்க? சமாரியாவில் இருந்தாங்க. பாபிலோனர் கொண்டு வந்தது இருந்துச்சு, ஆவியார் கொண்டு வந்தது இருந்துச்சு, எல்லாரும் இருந்தாங்க. அந்த 5 பேர் உனக்கு புருஷர் இல்ல. இப்ப நீ அதெல்லாம் விட்டுட்டு எங்க வந்துட்ட? யூதா மார்க்கத்துக்குள்ள, சமாரியாக்குள்ள, யாக்கோபு கிணத்துக்கிட்ட வந்துட்ட. இந்த பிரமாணமும் கிடையாது. உனக்கு முன்னாடி ஒரு புருஷன் நிக்கிறார் பாரு, இவரே மெய்யான புருஷன். இந்த ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகை தான் நீங்களும் நானும். அவருக்கு ஒரே மனைவி தாங்க. அந்த மனைவி கற்புள்ள மனைவியா இருக்கணுமா? அவர் விரும்புறாரு. அப்படி கற்புள்ள மனைவியா இருக்கணும்னா உனக்கும் எனக்கும் ஒரே புருஷர் தான் இருக்கணும். ஒரே புருஷர்னா அந்த மணவாளன் தான் இருக்கணும். அந்த மணவாளனுடைய வார்த்தை உனக்குள்ள இருந்தால் அவர் வார்த்தை தான் உனக்கும் எனக்கும் வித்துன்னு வசனம் சொல்லுது. கிறிஸ்துவினுடைய வித்து நமக்குள்ள இருக்கிறது. அப்படின்னா ஒரு புருஷர் இருந்தா அவருடைய பிள்ளை தான் நமக்குள்ள இருக்கும். அவருடைய அப்பதான் நம்ம கற்புள்ள கன்னிகை. எப்ப இன்னொருத்தருடைய வசனம் உனக்குள்ள வந்துருச்சோ, கள்ள உபதேசம் வந்துருச்சோ, நியாயப்பிரமாணம் வந்துருச்சோ, வேற எந்த உபதேசம் உள்ள வந்துருச்சோ, கற்பில்லாத கன்னிகை நாம் மாறி போவோம். நம்மால் இந்த வருகையில் அவரை சந்திக்கும்படி போக முடியாது. இப்ப புரியுதுங்களா கற்புனா என்னன்னு? நமக்கு ஏற்கனவே நிறைய புருஷங்கள்லாம் இருந்தாங்க. அவங்க சொன்னதும் நம்மகிட்ட தான் இருக்கு, நிறைய இருக்கு. அவங்க போட்டு வச்ச விதைகள்லாம் நம்மகிட்ட இருக்கு. இப்ப இந்த புருஷன் என்ன விரும்புறாருன்னா, அதெல்லாம் வேணா விட்டுரு, அதெல்லாம் வேணா விட்டுரு, நான் உன்னை மீட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இல்லைங்க, நான் கரையான ஒரு ஸ்திரீ, என் வஸ்திரம் ஆவிக்குரிய வஸ்திரம் கரை, நான் விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டிருந்த ஆளு, நான் தப்பான உபதேசங்கள்ல போய்கிட்டு இருந்த ஆளு, நான் அப்படிட்டு இருந்தேன். இப்ப நான் அப்படி கற்புள்ள ஸ்திரீயா மாற முடியுமா? உன்னை கற்புள்ள ஸ்திரீயா என் ரத்தத்தினாலே கழுவி உன்னை நான் சுத்திகரித்து கற்புள்ள ஸ்திரீயாய் மாத்துகிறேன். ஆனா இனிமேட்டு எந்த உபதேசமும் வராம பாத்துக்கன்னு மட்டும் அவர் சொல்றார். நீங்களும் அப்படி இருக்கிறோமா? அப்படி மீட்கப்பட்ட அந்த ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? அவர் பரலோகத்தில் இருக்கிறாருங்க. அதுதான் நம்ம சொந்த ஊரு. அவருடைய ஊர்ல நமக்கு எல்லாம் இருக்கு, எல்லாம் ரெடி பண்ணிட்டாருன்னு வச்சுப்போம். இப்ப கணவன் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, நான் வர வரைக்கும் எனக்காக நீ கற்புள்ள கன்னிகையா காத்துக்கிட்டு, நான் உன்னை என் கூட கொண்டு போய் என் ஊர்ல பக்காவா வச்சுக்கிறேன். நான் உனக்குன்னு வீடெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறேம்மா, ஆவிக்குரிய விதத்துல சொல்றேன், வீடெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். உன்னை கொண்டு போய் நான் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறேன், என்னோட கூட பக்கத்துல உட்கார வச்சுக்கிறேன், என் பிதாவுக்கு முன்னாடி உன் பேரை சொல்றேன், எல்லாம் செய்கிறேன். நான் என்ன செய்யணும்? அது வரைக்கும் வேற யாரையும் நினைக்காம மட்டும் இரு. நான் மாம்ச பிரகாரமாக சொல்லல, ஆவியில சொல்றேன், வேற எந்த உபதேசத்தையும் ஏற்றுக்கொள்ளாதிரு. இந்த உலகத்தில் இருக்கிற எதையும் விரும்பாதிரு. இந்த உலகத்தில் உள்ள அழிந்து போகிற எதன் மேலும் நோக்கமாய் இல்லாம இரு. ஏன்? நீயும் நானும் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள். உங்களுக்கு தெரியுமா, ஊர்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நேர்ந்து விடப்பட்ட ஆடுன்னு இருக்கும். கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருப்பாங்க. அந்த ஆட்டு மேல ஒரு பாரத்தையும் ஏற மாட்டாங்க. அந்த ஆட்டுக்கிட்ட பால் கறக்க மாட்டாங்க, அந்த மாட்டுக்கிட்ட பால் கறக்க மாட்டாங்க. அது பாட்டுன்னு ஊரை சுத்தி ஜாலியா போகும். அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அதை யாராவது அடிச்சா அடிக்கிறவனை அடிப்பாங்க. அது கோயில் மாடு, அது என்ன செய்யக்கூடாது? அடிக்கக்கூடாது. அதுக்கு என்ன இருக்குது? அது என்ன வேணா செய்யும், அது பாட்டுன்னு போகும். ஆனா உங்களையும் என்னையும் கர்த்தர் அவருக்குன்னு நேர்ந்து விட்டுருக்கிறார். இந்த பூமியில உன் மேலேயும் என் மேலேயும் எவனும் கையை வைக்கவே முடியாது. என்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் கருவழியை தொடுகிறான் என்று வசனம் சொல்லுது. ஆனா அவர் சொல்றாரு, மாடே, நான் உனக்கு எல்லாம் செஞ்சேன்றதுனால ஊர் சுத்தாத, இஷ்டப்படி சுத்தாத, எல்லாத்தையும் திங்காத. பார்க்குற இடத்துல இல்லைங்க, அந்த மாடு பேப்பர் திங்குது, அந்த மாடு திங்கும். நீ எனக்கென்று நியமிக்கப்பட்டவள். நீ என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, நீ எப்படி உடுத்தணும், எப்படி உடுத்தக்கூடாது, நீ எப்படியெல்லாம் வாழணும், எப்படி வாழக்கூடாது, எல்லாவற்றையும் நான் உனக்கு தெளிவாக எழுதி கொடுத்துருக்கிறேன். காரணம், நீ எனக்கென்று நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகை. உனக்குள்ள ஒரு மாசு மறு வந்தாலும் உன்னை நாங்கள் கூட்டிட்டு போக முடியாது எங்க அப்பா கிட்ட. ஏன்னா எங்க அப்பா யார் தெரியுமில்ல, அவர் எங்கிட்டயே பரிசுத்தம் பார்த்தவர். பிதா எப்படிப்பட்ட தேவனா? உண்மையும் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அப்படிப்பட்ட அப்பா கிட்ட கொண்டு போய் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அப்ப நீ எப்படிப்பட்ட கற்புள்ள கன்னிகையா இருக்கணும்?
இப்போ போய் ஒரு ஏர்போர்ட்ல நின்னாலே உடம்புக்குள்ள எதையாவது பதுக்கி வச்சிருக்கிறோமான்னு ஸ்கேனர் பார்த்துருமாமா. எங்க அப்பாக்குறாரு, அங்கிருந்து இங்கிருந்து ஸ்கேன் பண்ணி ஆத்மாக்குள்ள பார்த்துட்டு வரா உள்ள யாராவது வச்சிருக்கிறியான்னு. நீ ஊரை ஏமாத்திரலாம், தேவனை ஏமாற்ற முடியாது. நீங்க ஊழியக்காரனை ஏமாத்திரலாம், தசமங்காணிக்க கொடுத்துடலாம், நல்ல காசு கொடுத்துடலாம். நிறைய பேருக்கு இன்னொரு கான்செப்ட் இருக்கு, என்ன தெரியுமா? நல்ல ஊழியக்காரனுக்கும் ஊழியங்களுக்கும் செஞ்சிட்டோம்னா நம்மளை பரலோகத்தில் ஃபர்ஸ்ட் விஐபி கிரீன் சிக்னல் உள்ள கூட்டு போயிடுவாங்கன்னு. நீ எவ்வளவு செஞ்சாலும் செய்யா விட்டாலும் உன் பாவத்தை காசு கொடுத்துலாம் உன் கற்பை வாங்க முடியாது. அதெல்லாம் அங்கே அவர்கிட்ட செல்லுபடியாகாது. பக்க வழியாய் நுழைகிற எவனுடைய சத்தத்துக்கும் செவி சாய்க்காமல் பரலோகத்திலிருந்து விழுந்து கொண்டிருக்கிற சத்தத்துக்கு மட்டும் செவி சாய்க்கிற அந்த விருத்த சேதனம் உள்ள காதுகள் இருந்தால் மட்டுமே நீங்களும் கற்புள்ள கன்னிகை, நானும் கற்புள்ள கன்னிகை அவருக்கு முன்பாக நிற்க முடியும். இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு தான். எந்த எச்சரிப்பு? எப்படி இருந்தாலும் போயிடலாம், தேவன் அன்பானவர், எதை செஞ்சாலும் போயிடலாம். எப்பேற்பட்ட தியாகியான கணவனும் ஒரு பாவமாக இருந்த விபச்சாரியை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய கணவன் கூட எனக்கு நியமிக்கப்பட்ட பிறகு உண்மையாக இருக்கணும் தான் நினைப்பான். விபச்சார வேலை பார்த்தவங்கள கூட இருப்பாங்க, அவங்கள கூட மன்னிச்சு ஆண்டவர் ஏற்றுக்கொள்றாரு. ராகாப்பா ஏற்றுக்கொண்டாங்க, ஒரு விபச்சார ஸ்திரீக்கு மன்னிப்பு கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கப்புறம் தேவன் சொன்னது என்ன? இனி பாவம் செய்யாத. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லி தெரியுறாங்க, என்ன பாவம் செஞ்சாலும் இயேசு மன்னிச்சிருவாரு, செய்ய போகிற பாவத்தை மன்னிச்சிருவாரு. என் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீ செய்த பாவத்தை மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன், ஆனால் ஒன்று, இனி பாவம் செய்யாத. ஏன் தெரியுமா? நான் உனக்காக ஒரு கற்புள்ள கணவனாக காத்து கொண்டிருக்கிறேன், நீ எனக்காக கற்புள்ள கன்னிகையாய் காத்து கொண்டிரு. நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இதுல எங்கேயாவது, நான் திருப்பியும் சொல்றேன், சரீரத்தை விட 100 மடங்கு நீங்கள் உங்கள் ஆத்துமாவில உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நிறைய பேர் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, சரீரத்தில் என்ன செய்ய மாட்டோம்? தப்பு செய்ய மாட்டோம். உண்மை உள்ளவர்களாக இருப்போம், கணவனுக்கும் இருப்போம், கர்த்தருக்கும் இருக்கும். ஆனால் எங்கே தப்பு நடக்கும் தெரியுமா? கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி வர 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 அந்நிய போதனை என்னும் ஒரு கற்பை கெடுக்கக்கூடிய காரியம் உள்ளே வரும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கடைசியாக ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இப்போ ஏவாள்கிட்ட அந்நிய போதனை வந்துருச்சு. எங்கே நுழைஞ்சிருச்சு? தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிருச்சு, ஏவாளுக்குள்ளே வந்துருச்சு. அந்த போதனை கருவாகி உருவாகி யாரா பிறகுது? காயினா பிறகுதாமா. 1 யோவான் 3:12 வாசிக்கிறோம். பொல்லாங்கானால் உண்டான காயினை போல. நீங்க நினைச்சுக்காதீங்க, இந்த உபதேசம் வந்த உடனே உங்களுக்குள்ள கிரியை செய்யும், வந்த உடனே தெரிஞ்சிடும். அதெல்லாம் தெரியாது. காயின் பிறக்கிறதுக்கு எத்தனை மாசம் ஆச்சு? அவங்க பிசாசோட பேச்சை கேட்டு பழம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஆதாம் யாரை அறிந்தாரு? ஏவாளை அறிந்தார். அதுக்கப்புறம் காயின் எப்போ பிறந்திருப்பாரு? 10 மாசம் கழிச்சு. அப்போ உபதேசம் உள்ள வந்து அது குழந்தையா பிறக்கிறதுக்கு எவ்வளோ மாசம் ஆகும்? அப்போ உபதேசம் உடனே தெரியாது, கொஞ்ச நாள் ஆகும். சபைக்குள்ள வந்தது, வீட்டுக்குள்ள வந்தது, உனக்குள்ள வந்தது, நீ உன்னுடைய கற்பு போனதே உனக்கு என்ன செய்யாது? ஏவாளுக்கு என்ன தெரியும்? நான் ஆதாமுகிட்ட உண்மையா தானே இருக்கிறேன், ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகை தானே. இல்லை ஏவாள், நீ ஏற்கனவே ஒருத்தனுக்கு இடம் கொடுத்துட்ட உள்ள. இல்லையே, பாம்பு கிட்ட பேசதான் செஞ்சேன், நீ பேசதான் செஞ்ச. அவன் வார்த்தை என்னும் விதை உனக்குள்ள விழுந்துருச்சு. அங்கேயே அன்னைக்கே ஆவிக்குரிய கருப்பு அடி வாங்கிருச்சு. நான் சபைக்கு சொல்லுகிறேன், எந்த போதனையாவது கேட்டுட்டு வந்துட்டு இங்கே வந்துக்கிட்டு அவர் அப்படி பேசுறாரு, அமெரிக்காவில் ஒரு போதகர் இப்படி பேசுறாரு, ஆப்பிரிக்காவில் ஒருத்தர் இப்படி செய்கிறாரு, நார்த் இந்தியாவில் ஒருத்தர் இந்த மாதிரி பேசுறாருன்னு சொல்லிக்கிட்டு இங்கே வராதிங்க. இங்கே கொடுக்குற உபதேசம் வேதத்திலிருந்து கொடுக்கப்படுகிற உபதேசம், உங்களை ஒரே புருஷனுக்குன்னு நியமிக்கப்பட்ட கன்னிகையாய் ஒப்படைப்பதற்கான உபதேசம். அந்நிய போதனை உள்ள வந்துச்சுன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அது கற்பம் தரிக்கும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது பிள்ளை பெறும், சபைக்குள்ள வரும். அது சபைக்குள்ள பிள்ளை பிறக்கும், ஒரு நாள் கண்டிப்பா வெடிக்கும். ஏன் தெரியுமா? அது பிசாசோட பிள்ளை, சபைக்குள்ள ஒரு நாள் வெடிக்கும். நிறைய ஊழியக்காரங்களுக்கு அந்த விதை விழுந்தது தெரியாது. திடீர்னு பார்த்தா ஒரு 6 மாசம் கழிச்சு 8 மாசம் கழிச்சு பாருங்க, சபைக்குள்ள அந்த கள்ள உபதேசம் வெடிக்கும். 10 பேர் காணாம போவான்.
அந்த சபையில் வந்து எவ்வளவு அழகா அங்கே போனவங்கெல்லாம் கார் வாங்கிட்டாங்க. அங்கே போனவங்களாம் கார் வாங்குவாங்க. அமெரிக்காவுக்கு போனால் கூட தான் கார் வாங்கிடுவாங்க. யூகேக்கு போனால் எல்லாரும் கார் வாங்கிடுவாங்க. ஏன் தெரியுமா? டூ வீலரில் போக முடியாது, அங்கே குளிர் அப்படி இருக்கும். அங்கெல்லாம் கார் சீப்பாக கிடைக்கும். எல்லாரும் கார் வாங்குறவெல்லாம் கரெக்டானவன்லாம் அர்த்தம் இல்லை. என் சபைக்கு வரவெல்லாம் பரலோகத்துக்கு போவாங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் அது கற்புள்ளதான சபை. சபைக்கு நீங்கள் அதுக்கு தான் வந்தீங்க. அதை மட்டும் மனசில் நல்லா வச்சுக்கொள்ளுங்க. இந்த உலகத்தின் போதனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் மாம்ச இச்சைகளை, உங்களுடைய கண்களின் இச்சையை, ஜீவனத்தின் பெருமையை, மாம்சத்தின் இச்சையை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எந்த உபதேசத்துக்கும் செவி சாய்க்காதீங்க. அதுக்கு உபதேசமே தேவையும் இல்லை, அதுக்கு சபையும் வேலை, அதுக்கு ஊழியக்காரனும் வேண்டாம். ஏன்னா அதுக்கு உலகமே போதும், அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க. நான் சொல்றது புரியுதா? உலகத்திலேயே பணக்காரன் எப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இங்கே சொல்லி கொடுக்க வேண்டியது பரலோகத்துக்கு போவது எப்படிங்கிறதுக்கு தான் இது. அந்த ஒரு புருஷனுக்கு நீ கற்புள்ள கன்னிகையா இருக்கணுங்கிறது தான் இது. உனக்கு இம்மைக்குரியதை பற்றி ஒருத்தன் பேசுறான்னா அவன் தேவனால் அனுப்பப்பட்டவன் அல்ல. அது பக்க வழியாய் நுழைந்த சர்ப்பம். உன்னுடைய ஆசை இச்சைகளை தீர்ப்பதற்கென்று ஒரு உபதேசம் கொடுக்கப்படுதுன்னா அது பக்க வழியாய் நுழைந்த சர்ப்பம். உன்னுடைய ஆத்மாவுக்கு ஒரு உபதேசம் கொடுத்து உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகுதுன்னா அது கர்த்தரால் நியமிக்கப்பட்டதான ஊழியக்காரன் மெய்ப்பன் என்ற அர்த்தம். அவன் உன்னை ஆயத்தப்படுத்தி அந்த ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையை கொண்டு போய் ஒப்படைப்பான். அல்லேலூயா. நாம ஜெபம் பண்ண போறோம். எல்லா தேவனுக்கு முன்பாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? தேவனை நோக்கி பார்ப்போமா? ஒரே ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பாருங்க. ஸ்பிரிச்சுவலி நீங்க கற்புள்ளவங்களா இருக்கீங்களான்னு மட்டும் பாருங்க. உங்க உலக பிரகாரமா நான் பேசவே இல்லை. நாம எல்லாருமே தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவங்க தான். ஒரே மாம்ச பிரகாரமாக ஒரு கணவன் ஒரு மனைவியோடு தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஒருவேளை சில நேரங்களில் உங்கள் சிந்தனைகளில் இந்த உலக பிரகாரமான போராட்டங்கள் வந்திருக்கலாம். அதை நீங்கள் மேற்கொள்வது எளிது. ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்வார். ஆனால் நான் சொல்லக்கூடிய கற்பு ஸ்பிரிச்சுவல் கற்பு. ஸ்பிரிச்சுவலி உங்களுக்குள் இந்த உலகத்தின் ஆசைகள், அதற்கேற்ற உபதேசங்கள், இந்த உலகத்தை ஆதாயம் பண்ணத்தக்கதாக, இந்த மாம்ச இச்சைகளை திருப்திப்படுத்தத்தக்கதான உபதேசங்கள். நான் தேவ சமூகத்திலிருந்து தைரியமாய் சொல்லுவேன், என் இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை மட்டும்தான் உன் ஆத்துமாவை திருப்திப்படுத்தக்கூடிய உபதேசம். என் இயேசுவால் அனுப்பப்பட்ட உண்மை உள்ள ஊழியக்காரர்கள் மட்டும்தான் உன் ஆத்துமாவை திருப்திப்படுத்தக்கூடிய உபதேசத்தை கொடுக்க முடியும். என் தேவனால் அனுப்பப்படாதவன் என்பதை நீ எப்படி புரிந்து கொள்ளலாம் தெரியுமா? பக்க வழியாய் தோட்டத்துக்குள் நுழைந்த வலு சர்ப்பத்தினுடைய உபதேசம் என்பதை நீ எப்படி புரிந்து கொள்ளலாம் தெரியுமா? இந்த உலகத்துக்குரியதையும் மாம்சத்துக்குரியதையும், இந்த மாம்ச தேவைகளுக்குரியதையும், உலகத்தின் இச்சைகளுக்குரியதையும் உனக்கு ஒருத்தன் உபதேசமாய் கொடுக்கிறான் என்று சொன்னால் அவன் தேவனால் அனுப்பப்பட்டவன் அல்ல. உன்னை கற்புள்ள கன்னிகையாக ஒரு தகப்பன் தன் மகளை கொண்டு போய் அந்த கணவன் கையில ஒப்படைக்கிற வரைக்கும் எப்படி ஒரு கர்ப்ப வேதனைப்படுவானோ அதே போல எந்த ஊழியன் படுகிறானோ அவனே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன். ஊழியத்தையும் விசுவாசியும் ஆதாயத்துக்காக பயன்படுத்தி அவர்கள் கையில் இருந்து ஆதாயத்தை எதிர்பார்த்து அதற்கேற்ற மாதிரி உபதேசங்களை கொடுத்து அவர்களையும் இச்சையில் தூண்டி அந்த இச்சையில் இவனும் விழுகிறவனா இருப்பானால் அவன் தேவனால் அனுப்பப்பட்டவன் அல்ல. நீ இவ்விதமாய் அவர்களை புரிந்து கொள்ளலாம். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் ஆட்டுக்குட்டியின் தோலை போர்த்தி கொண்டு, மாட்டு தோலை போர்த்தி கொண்டு தங்களை மறிக்கவும் அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். சிலர் பட்டயத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். சிலர் தங்கள் பிள்ளைகளை சாக ஒப்பு கொடுத்தார்கள். சிலர் அக்கினியை ஜெயித்தார்கள். ஏன் இவ்வளவு பாடு தெரியுமா? அவங்க இம்மைக்குரியவங்களா இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு இல்லை. அவங்க மறுமைக்குரியவங்களா இருந்ததுனால தான் இந்த இம்மையில் அவ்வளோ பிரச்சனையை சந்திச்சு ஜெயிச்சாங்க. இந்த முழு வேதாகமும், குறிப்பா புதிய ஏற்பாடு முழுவதும் மறுமைக்குரியதை குறித்தே பேசுகிறது. இம்மைக்குரியது தானாய் வரும், தானாய் வரும். நீ ஆராய்ந்து பார். இனி எனக்கு உலகம் பாத்திரமானதல்ல, நான் தேவனையும் அவரையும் பரலோக ராஜ்யத்தையும் முன்னிறுத்துவேன். பின்பு இவையெல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
இத்தனை ஆண்டு காலம் உன்னுடைய வயது 35, 40, 50, 60, 70, பலத்தின் மிகுதால் 80 இருக்கலாம். இத்தனை ஆண்டு காலம் உன்னை நடத்தின ஆண்டவர் ரிமைனிங் டேஸ்ல நடத்தாம போயிடுவாரா? இத்தனை வருஷம் நீ கேட்டு கேட்டு தான் நடத்தினாரா? இத்தனை வருஷம் நீ கிளைம் பண்ணி தான் கர்த்தர்கிட்ட பில் வாங்கினியா? இத்தனை வருஷம் நீ பெற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீ கேட்டதுனால உனக்கு கிடைச்சிச்சா, இல்ல கர்த்தர் உனக்கு கொடுத்ததா? நீ அவரை அறியாதிருந்த போதே உன்னை அவ்வளவு அழகாய் நடத்தி கொண்டு வந்த தேவன் அறிந்த பிறகா உன்னை கைவிட போகிறார்? உன் தாயின் கருவில நீ அவரை தெரியாத போது நீ வெறும் ஒரு சதை பிண்டமாக இருந்த காலத்திலே உன்மேல் கண் வைத்து ஆலோசனை கொடுத்து உன்னை ஜீவனோடு கூட வெளியே எடுத்து இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலா உன்னை கைவிட போகிறார்? இன்னும் நீ இம்மைக்குரியதுக்காக அவரை தேடுவாயானால் உன்னை போலையும் என்னை போல பரிதபிக்கப்பட்டவன் உலகத்தில் ஒருவனும் இருக்கவே முடியாது. நாம் அவரால் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா புருஷரும் நமக்கு புருஷர்கள் அல்ல. நமக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே புருஷன் அங்கே இருக்கிறார். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண விரும்புகிறவங்க எல்லாம் உங்களுடைய கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி உண்மையாய் கர்த்தர் இன்று உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பாரானால் மட்டும் ஆண்டவரே, நான் உமக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே கன்னிகையாக, நீர் எனக்கு எப்படி ஒரே புருஷனோ நான் உமக்கு ஒரே கன்னிகையாக, கற்புள்ள கன்னிகையாக, கரை திரையற்ற மனவாட்டியாக, கர்த்தருக்கென்று காத்திருக்கிற மனவாட்டியாக, வா என்று அழைக்கிற மனவாட்டியாக, ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்திருக்கிற மனவாட்டியாக நான் காத்திருக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் நியமித்த அந்த ஓட்டத்தில் நாங்கள் முடிவு வரையும் ஓடி முடிக்க, நெருங்கி வருகிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓட, இந்த உலகம் எங்களுக்கு பாத்திரம் அல்ல என்பதை புரிந்து கொண்ட ஆண்டவரே, பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓட, நாங்கள் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட, எங்களுக்கு நியமிக்கப்பட்டதை வாஞ்சையாய் தொடர கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எங்களுக்கு கொடுத்த சபையையும் அப்படியே கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.